அன்பு நான்காமின் உள்ளங்களே, நான்காமினாகிய ராமபிரானின் பிறந்த நாளிலே கலந்து கொள்வதற்காக இங்கு குழுமியிருக்கிறீர்கள். வசந்த நவராத்திரியினுடைய 9 நாள் பூஜைகளிலும் கலந்து கொண்டீர்கள். வசந்த நவராத்திரியினுடைய இறுதி நாளிலே ராமபிரான் பிறந்த நாள் வரும். ஆனால் இன்று அம்மைக்கான பூஜையும் ராமபிரான் பிறந்த நாளுக்கான சிறப்பும் சேர்ந்து அமைந்த ஒரு நாள். இது நான் ஏதோ இன்று நேற்று கொண்டாடவில்லை, உங்களுக்கு தெரிந்ததுதான். தொடர்ந்து வருகிறவர்களுக்கு இது தெரியும். ஆஞ்சநேயர் தான் கனவிலே அங்கங்கே அந்த பூனைக்குட்டியை பூனை அங்கங்கே எடுத்து வைத்து காப்பாற்றி வருவது போல இங்கு இடத்தை காண்பித்து இங்கு இரு அங்கு இரு என்று இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சீதா பிராட்டியம் சிறிய வயதிலேயே 3 அடுக்கு குடியிலே கனவிலே தோன்றி இதை உனக்காக பூமியில் இறக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுதான் இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் சொன்னேன் எப்படி அடியனுக்கு 2 ராமநாம பஜனைகளை ஆஞ்சநேயர் பெருமான் சொல்லித்தந்தார் என்று. அதைத்தான் பல வருடங்களாக இங்கு ஞாயிற்றுக்கிழமையானவுடன் நானும் சொல்லுகிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுகிறீர்கள். ஆஞ்சநேயர் பெருமான் நேரிலே அடியனுக்கு சொல்லித்தந்த ராமநாம பஜனை. இதில் என்ன ஒரு குழப்படின்னா, நான் பிராமணன் இல்லை, நான் பிராமின். முதல்ல குருநாதர் பிராமணர் தான். அவருடைய கொள்கை வர்ண ஆசிரமெல்லாம் இடைச்சர்கள், அதெல்லாம் ஜாதியில் ஒரு மண் இல்லை, அப்படிதான் எங்களையெல்லாம் வளர்த்தார். மறையும் போது சாதி சம்மட்டி கொண்டாடின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். சம்மட்டி கொண்டாடிச்சா பிராமண ஐயோன்றான், அவன் மேலே தான் உழுது. என்ன செய்யறது? அதற்காக காரணத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக, அனைவருக்கும் பொதுவான கடவுள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக தனக்கு மாத்திரம் என்று திசை திருப்பி கொண்டு விட்டார்கள். இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல 100 விவேகானந்தர்கள் உருவாகாமலேயே போய்விட்டார்கள். இது பிரம்மேந்திரருடைய வருத்தம் சொல்லியிருக்கிறார் அவர். அதனால் ஏன் வர்ணாசிரமத்தை அடித்து ஜாதி அடித்து ஜாதியில் என்பதை நிறுவ வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் நான் பிராமின் சமூகத்திலே ஆன்மீக ஆர்வம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து எந்த தடங்களும் இல்லாமல் அவர்களால் முன்னேற முடியும். அப்படி முன்னேறினால் ஒரு நான் பிராமின் விவேகானந்தரை இவ்வளோ கொடி கட்டி பறக்கும் பொழுது பல 100 விவேகானந்தர்கள்னு சொல்கிறார். பல 100 விவேகானந்தர்களை இது அழித்து விட்டது. அவர்கள் ஆன்மீக ஆர்வத்திலே சாதகம் செய்யும் பொழுது மெதுமாக போய் காஞ்சி பெரியவர் தான் அவங்க கையில் போய் கிடைக்குது தெய்வத்தின் குரல். எனக்கு கிடைச்சதே சொல்கிறேன். 19 உண்ணாமலை அம்மன் நீ ஞானியாவாயின்னு சொல்லியும் அப்புறம் லைப்ரரியில் போய் என்னடா இதுன்னு அப்புறம் பார்த்தா இவருக்கு தான் கிடைக்குது. அப்புறம் அதில் படித்தா அவாவா ஜாதி கர்மா, அவாவா செய்யணும், கடவுள் 4 ஜாதி ஃபஸ்ட்டாக என்ன செய்கிறது, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி ஏற்றுக்க வச்சிடுறாங்க. அப்போ நான் சொன்னிட்டேன், பல வருடங்களாக பிறகு எப்படி நான் அதை பேஸ் பண்ண முடிவுலாம் எடுத்தேன். பிறகு குருநாதர் பிரம்மேந்திரரும் அவடி சுப்ரசாமிகளும் தடுத்து அதெல்லாம் இல்லை, தொடர்ந்து செல் ஆன்மீக பாதையில்ன்னு சொல்லி தான் நான் ஊர் பண்ணேன். இப்போ நான் நான் பிராமின் தேரணுன்னே நீங்கள் இத்தனை பேர் என் எதிர்க்க உட்காந்து பூஜை பண்ணுறீங்களா இல்லையா? ஒரு நாள் 2 நாள் இல்லை, 30 வருஷமாக இங்கே நடந்துன்னு இல்லையா? அப்போ அவர் குருநாதர் சொன்ன சரி தானே, ஒரு நான் பிராமின் உருவானா இவ்வளோ பேர் பயனடைகிறார்கள். அப்போ பல 100 ஏன்னா நான் பிராமின் கம்யூனிட்டி தான் மெஜாரிட்டி. அப்போ பிராமணராக இருந்தவர் அதை சொல்கிறார், நான் சாதியின் அடிமை இல்லை, நான் உண்மையின் அடிமை. இது இப்படி செய்கிறது. ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ள நான் பிராமின்களை வர்ணாசிரமமும் இடையிலே அந்த கொள்கை இடையில புகுந்து அவங்களுடைய ஆன்மீக ஆர்வத்தை முளையிலே கிள்ளி எறிந்து விட்டு விடுகிறது. உன் ஜாதி கடமை செய்ப்போ என்று திசை திருப்பி விட்டு விடுகிறது. இதனால் அவங்க உருவாகாமலே போயிட்டாங்க. பல 100 எண்ணத்தில் எழுந்துட்டோன்றார்.
நல்ல வேளை ஒரு பிராமணா பிறந்தது சொல்லவே பிராமண தேஷி அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு இதை வந்து காயின் பண்ணிடுவான். பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. அதில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை காயின் பண்ணி அதில் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க பிராமணன். ஒரு பிராமணராகவே பிறந்து சொல்லவே இப்போ ஒன்றும் செய்ய முடியல. தெரியுதா? சொன்னது மட்டும் இல்லாமல் என்னை உருவாக்கிட்டு சென்று விட்டார் அவர். அதுக்கு பிறகு நான் அவருடைய கொள்கைகள் எல்லாம் பேசி மெதுவாக என்கிட்ட வர 4 பேர்கிட்ட தான் பேசினேன். அதெல்லாம் சொல்லி தான் போயிருக்கார். ஒரு அனுபவம் தான் முதல்ல முக்கியமானது. கடவுள் அனுபவம் தான் முக்கியமானது. பிரச்சாரம் 2ஆம் பட்சம் தான்ட்ட. அதனால் எனக்கு அதுக்கப்புறம் கடவுள் அனுபவம் பெற பெற பிரச்சாரத்தில் அதிகமாக ஆர்வம் இருக்காது. அந்த பேரின்பத்தில் மூழ்கி கிடக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். பிரம்மேந்திரன் இங்கே வந்து பாராட்டும் போது என்ன சொன்னார்? உள்ள எல்லாரும் எதிர்க்கையும் உட்காந்துக்கின்னு, தாசருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவும் இல்லைன்னார். குருநாதர்கிட்ட நான் வாங்கின சர்டிஃபிகேட். ஒருத்தவங்களும் இந்த உலகத்தில் ஒன்று ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. நீங்கள் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அவர் தியானத்தில் உட்காந்து கிளம்பி போயிடுவார்னார். அதான் நான் எனக்கு கிடைச்ச பெரிய சர்டிஃபிகேட் அது. ஆமாம், அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் பாராட்ட மாட்டார். சொல்லிவிடுவார், நீ தேர்னா தான் நான் பாராட்டும், இல்லைன்னா நீ ஒன்று குருன்னு சொல்லிக்கோ, நான் ஒன்று சீடன் சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லி வளர்த்த. அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் போடும்போது அந்த பிராமின்ஸ் போகிற கமெண்ட்ஸ் பார்த்த உடனே தான் திடுக்குன்ச்சு. ஆகா, அவர் சொன்னது சரியானது தான். அவங்களால ஒரு நான் பிராமின் உலகில் முன்னேறதை பொறுத்துக்க முடியல. அது எனக்கு தெரியும். சொன்ன ஸ்கூல் படிக்கும்போது எப்படி பிராமின் ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் ஃபஸ்ட் வராமல் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணி அப்புறம் பியில் எப்படி நான் யூனிவர்சிட்டி ரேங்க்கு சீட்டு கட்சோன்னே நடராஜியிட தான் போயிட்டீங்கன்னா எல்லாம் பிராமின் ஆகிறான். ஏற்கனவே அனுபவம் இருக்குது. எல்லாம் இந்த எனக்கு என்ன தெரியாது, எனக்கு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் நான் வந்தாகணும், எனக்கு ஒரு தாகமாக இருக்குது, நீ என்ன பண்ணி அது பண்ணி தெரியாது நடராஜா, நான் ஒன்றும் சுற்றுறான்னு சொல்லிட்டு அந்த 4 வருஷமாக அவர் தான் சுற்றினார். அப்போ சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ரேங்க்கும் வந்தேன். அப்போ அந்த பிராமின் ஹெச்ஓடி என்ன பாராட்டுறாரு என்ன, ஒரு நாள் நடராஜர் கோயில் ஒன்று பார்த்தேன்ப்பா, அந்த மார்கழி குளிரில் ஈர துணியோடு சுற்றின்னு இருந்தேன். எங்களுக்கு ஈரம் இல்லாமல் இருக்கும்போதே எங்களால் தாங்க முடியல அந்த குளிர். அப்போ தான் பார்த்தேன், டே ஒரு நடராஜர் பக்தர்ரா, இவர்கிட்ட வச்சுக்கூடாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் வர்றதுக்கு விட்டுட்டாராம். இல்லைன்னா நாங்கள் பிராமினுங்க அதெல்லாம் நாங்கள் விடமாட்டோம். என்கிட்ட நேராக சொல்கிறேன். புரியுதா? அப்போ உலகியலில் அந்த பிராமின் எப்படி வஞ்சகமாக ஒரு நான் பிராமின் வந்து வரவிடாமல் அழுத்துறாங்க அங்கங்கன்றது அது எனக்கு தெரியும். ஆனால் ஆன்மீகத்தில் தெரியாது. ஆன்மீகத்தை எனக்கு குருநாதரே பிராமண சமூக சேர்ந்தவர். அப்போது பிராமணர்களை பற்றி நான் புகழ்ந்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி, ராமகிருஷ்ணர் இவங்க எல்லாமே பிராமின் கம்யூனிட்டி தான் அவெல்லாம் ஆர்கியூ பண்ணும்போது அன்றைக்கி தான் பிரம்மேந்திர வகுப்பில் என்ன கண்டிச்சார். ஒரு என் சீடன் ஒருத்தன் தான் தான் அறிவாளி, அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர். அது வந்து அங்கே அவருக்கு கூட கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் பிரம்மேந்திர வந்து இறைவனுக்கு சமமானவர். அவர் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போய் உட்காந்த உடனே அப்படி சொல்லுவார் நம்முடைய இது. அது மாதிரி அங்கே எங்கள் அப்பாட்ட ஆர்கியூ பண்ணிட்டு வரேன். எல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமனார் எல்லாம் அவர் பிராமணிட்ட போவாத, என்ன பிராமின் குருக்கிட்ட போவாத, இவனை ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணி இவனை அழுத்தினார், அப்பவும் போய் பிராமணனை போய் நம்புறான்னு சொன்னார். அது வந்து நான் அதெல்லாம் இல்லை, பெரிய பெரிய மகான்கள்லாம் பிராமின் கம்யூனிட்டிலாம் வந்துடுறாங்கன்னு ஆர்கியூ பண்ணிட்டு வந்தா அன்றைக்கி குருநாதர் என் சீடன் ஒருத்தன், நான் தான் அறிவாளி, எங்கள் அப்பா முட்டாளுன்றான். நான் பரவாயில்ல, அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணது தெரிஞ்ச அன்றைக்கி தான் மதியத்துக்கு ஆர்கியூ பண்ணிட்டு வரேன். அப்புறம் ஆனால் ஒரு வரையிலே என்ன ஆஃப் பண்ணார், என்னன்னா இல்லை அவங்க அப்பா தான் அறிவாளின்னு. ஆச்சரியமாக இருந்தது. இவர் பிராமணராக இருக்கவே நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு இவர் நம்மளை ஆதரிப்பார்னு பார்த்தா அவங்க அப்பா தான் அறிவாளி சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மகானவர். அந்த பிராமின் இதுவை உனக்கு தெரியல, உனக்கு என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியல, நான் உனக்கு அருள் செய்கிறேன், ஞான சித்தர் அவர், அதனால் உனக்கு தெரியும். அன்னைக்கு இரவு கனவுல தான் 15 வருஷம் கழிச்சு ஸ்கூல் ஃபைனல் முடிச்சு 15 வருஷம் கழிச்சு சினிமா மாதிரி அப்படியே ஓடுது. அந்த பிராமினேட் பாஷை எனக்கு ஸ்கூல் ஃபஸ்ட் வராமல் இருக்காக என்னென்ன பண்ணார் அப்படியே காட்டுது. அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் மறுநாள் போனால் இதுதான் சொன்னேன், தெரிஞ்சுக்கணியா இப்போ அதெல்லாம் இல்லை, பேசாமல் நான் சொல்கிற பாடத்தை படி கடத்தேரு, அது பிறகு உனக்கே புரியும். ஆனால் அப்புறம் தான் இங்கே வந்தால் இந்த வேலை
என்கிட்ட வரவங்ககிட்ட சாமா சொல்கிறேன்னா குரு கொள்கையே வர்ணாசிரமம்லாம் இல்லைன்றது தான் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதை போய் அங்கே போய் சொல்லி அப்புறம் அவர்கிட்ட இருக்கிறவங்க அந்த கவிதையெல்லாம் எழுதி பிரதோஷ வாழ்த்தெல்லாம் போட்டுன்னு இருந்தேன்னா அவருடைய சாமி கொள்கை தான். ஆனால் சாமி கொடுக்குற பிராமணில் அப்படியே அச்சு மாறாமல் பிராமின்னா பிராமின் தான் இருக்கிறான். ஆனால் அவங்க சொன்னாங்களோ இவங்க சொன்னாங்களோ காஞ்சி மடத்துக்கு நியூஸ் போயிட்டு அப்புறம் ஜெயந்திர என்னை காலி பண்ணணும்னு தீர்மானம்லாம் போட்டு அது உங்களுக்கு தெரியும் அந்த இதுவெல்லாம். அப்புறம் தான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்ட இதுக்கெல்லாம் பிராமின் போடுற கமெண்ட் எல்லாம் பார்த்தோன்னே தான் புரிஞ்சிடுச்சு. இதான் சொல்லிக்கிறாரு குருநாத் சொல்லிட்டு. அதில் இருந்து தான் வந்து அது முந்தின பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அன்பு உள்ளங்களேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான்பிராவின் உள்ளங்களேன்னு ஆரம்பிச்சு. நான்பிராவின் கம்யூனிட்டியில் பாப்பாங்கூட சேர்ந்து ஜால்ரா போட்டு நான்பிராவின் மகான்களை கெடுதி சேர்த்துக்கு தூது பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது எல்லா காலத்துலேயும் எல்லாத்துலேயும் அவங்கள நம்பி தான் இவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க. இவங்க நியாயப்படுத்திடுவாங்க. இப்போ எனக்கே உண்ணாமலம்னே சொல்கிறாங்க, நீ வந்து ரமணராக இருந்த சம்பந்தம் உனக்கு இந்த பிறகு ஞானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானம் வந்த பிறகு நேரிலே தரிசனம் தரேன்னு சொல்கிறாங்க 19 வயசில். அதே போல் 39 வயசில் நேரிலே அண்ணாமலையார் சுரண்டாடி வந்து தரிசனம் தான். அதெல்லாம் ஓகே. அப்போ உண்ணாமலம் சொன்னது தானே என் மனசில் ஸ்ட்ராங்காக நின்று இருக்கணும். ஆனால் காஞ்சி பிரிவத்தை பச்சோன்னா அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. நம்ம பிராமணா பிறந்தா தான் ஞானம் வரும், நம்மளுக்கு வராதுன்ற முடிவை எடுக்க வைக்கிது அது. புரியுதா? அப்போ சாதாரண மக்களுக்கு நான் இந்த நிலையில் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி வர முடியாத அன்றாடம் இதுக்கே அவங்க போராடினுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பிராமண வஞ்சகெல்லாம் அவங்களால டைமே இருக்காது, அவங்க சிந்தனைக்கு அதுக்கு வேலையே இருக்காது. அப்போ ஒரு மகான் அவரை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு உடனே அது சொல்கிறது எல்லாம் மண்டையில் ஏறிடும். அதனால் நான் இவங்களை கூட நான் தப்பாக சொல்லலை. பிராமின் கூட சேர்ந்துக்கிறவங்க கூட அவங்க இப்போ என்ன பண்ண நம்மளே அதை நம்பிக்கை நடந்தோம். நம்பிட்டு உங்களுக்கு சொன்ன இலங்கையில் போய் நான் சண்டை போட போகிறேன், சத்திரியான்னா வீரமரணம் தர்ம யுத்தம் செஞ்சு வீரமரணம்ட்டு நான் பிராமணா பிறந்தோம் அடுத்த பிறகு ஞானம் வரும் இப்படி பைத்தியார்தனமா அப்படி போனேன். அதுக்கப்புறம் தான் இவங்களாம் புரிய வச்சாங்க. பிரம்மேந்திரரும் எப்படி ஆவடி சாமிகளும் எல்லாம் திட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பெரிய நிலையில் ஆரண்டி சாமிகளும் சிவபுர சுவாமிகள் வன்னியர் உங்களுக்கு தெரியும், அவருடைய குரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த திருவள்ளுவம் சுவாமிகள் பிரபலமா அப்போ பிரபலமா இவங்களாம் இது பண்ணி அவர் குருநாத வகுப்பில் போனோன்னு அவரும் இதெல்லாம் சொல்கிறார். அது உங்களுக்கு பல வகுப்பில் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது சரி இது எதுக்கு நாயை இப்போ ஏன் திட்டுறதுக்காக நம்ம இந்த அளவுக்கு பாடுபட்டு ஜப தியானத்தில் இருந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்னா அந்த காலத்தில் பிஇக்கு நல்ல வேல்யூ. இப்போ வீட்டுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, அதாவது பிஇக்கு நல்ல எம்பிபிஎஸ் படிப்பு அடுத்தது பிஇ தான். அதில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். அப்போ எப்படியோ போயிருக்கலாம் இல்லையா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு குரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபதம் பண்ணி தேரியம் வந்து இருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு நத்து கொழுப்பு இவனுங்கிட்ட திட்டு வாங்குறது, பாப்பானுங்க பாப்பாத்தீங்களா நாயை பையன்னு இவங்க கிட்ட திட்டு வாங்குறது நம்ம இருக்கிறோம். அதான் இந்த முடிவு பண்ண. ஆனால் யூடியூப்லாம் போட்டால் இது வந்து தயவு செய்து பிராமணர்கள் பார்க்காதீங்க அப்படிலாம் போட முடியாது, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. அவனுடைய பிராமணனுடைய இன்னொரு எரிச்சல் நான் சொன்னது தான், நான் பிராமின் வெற்றி பெற்றால் அது தனக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு அவன் மறைமுகமாக அவனுக்கு ஊற வச்சுட்டான். அந்த பிராமண குருமாரில் அப்படி வளர்த்துட்டான். நான் பிராமின்றவன் தனக்கு கீழே தான் இருக்கணும், நம்மளுக்கு நாம் எட்டி பிடிக்காது தான் அவன் எட்டி பிடிச்சிட்டான்னா அது தனக்கு இழைக்கப்படுகிற அநீதி. இது எங்கள் அப்பாவை சொன்னார் சின்ன வயசுலேயே. நான் உங்களுக்கு சொன்னேன் திருவண்ணாமலை எப்படி கோபுரத்தடி பிள்ளையார் எனக்கு எப்படி நிரூபித்தார் சொல்லிட்டு, சாப்பாட்டில் உனக்கு வசி மருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்புறம் அதை நிரூபித்து காட்டினார். எங்கள் அப்பாவும் கேட்டுனேக்கிறார். ஒரு வாட்டி லீவில் நான் இங்கே வரும்போது வாழனூரில் அம்மா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. முதல்ல கிண்டல் அடிச்சார் எங்கள் அப்பா, நான் ஒரு பெரியார் கூட நெருக்கமாக இருந்தோம். அதனால் ஆமாம் கல் பிள்ளையாரோட இவங்ககிட்ட பேசுகிறாரா, அவன் தான் என்னமோ சொல்கிறானா, நீ என்னமோ நம்புகிறேன் சொன்னார். அப்புறம் நேரடியாக அது அடுத்த வாரம் அதை எடுத்துக்கினே வந்து செக் பண்ணி அவர் எதிர்க்கே கொண்டு வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க. திருவண்ணாமலை பக்கம் வைக்கிறாங்களாம், இது வசியம் மருந்தான், இது வயிற்றில் போய் முடி முளைச்சிச்சுன்னா இது எடுக்க முடியாதான். அதுக்கப்புறம் தான் அவர் மாறினார். திருவண்ணாமலை கோபுரத்தடி பிள்ளையார் தான் எங்கள் அப்பாவை நாத்திகவாதத்தை கைவிட வச்சவர் அவர் தான். பையன் நிரூபிச்சிட்டான் பிள்ளையார் இருக்கிறது, கல்லு பிள்ளையார் பேசுவாரான்றது அவர் எதிர்க்கவே நிரூபணம் ஆயிடுச்சு.
இந்த அளவுக்கு இருக்கும்போதே அவர் அடுத்த வார்த்தை இதை தான் சொன்னார். ஆனா எங்க அம்மா சிரிச்சாங்க. பரவால்ல இவர் நாத்திகவாதத்துல இருந்து வந்துட்டாருன்னு. அதான் சொன்னாரு, "ரொம்ப சிரிச்சிடாத. இப்பதான் உன் பையனுக்கு ஆபத்து இருக்குது. முன்னால சும்மா இருக்க முடியாது. இவன் புள்ளையார் மகிமைய சொல்றதா நெனச்சுக்கின்னு இவன் எல்லார்ட்டயும் சொல்லுவான். ஆனா பாப்பானுங்களுக்கு ஒரு 4ஆம் கம்யூனிட்டில இருந்து ஆன்மீகத்துல முன்னேறவங்கள வள்ளலாரை எவ்வளோ கொடுமைப்படுத்தினானுங்க. அந்த மாரி உன் பையன கொலை பண்ணிடுவானுங்க." இப்படியே சொன்னார். கொலை பண்ணு. ஆச்சரியமா இருந்தது. அவரு பெரியாரிஸ்ட் தான் அவரு. ஆனா நேர்மையா இருப்பாரு. என்னெல்லாம் அப்படிதான் சொல்லி வளர்த்தாரு. பொய் சொல்லி 1,00,00,000 சம்பாதிக்கிறத விட உண்மை பேசி ரூ. 1 சம்பாதி. அந்த ரூ. 1க்கு இந்த 1,00,00,000யோட வேல்யூ அதிகம்ன்னு. அதனால கொஞ்ச நாள் நானு டிப்ளமா குவாலிஃபிகேஷன்ல திருவண்ணாமலையில ஒர்க் பண்ணேன் ஐவிஎஸ்ல. நேர்மையா இருந்தேன். லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன். அப்பா சொல்லிக் குடுத்தது நேர்மையா இருக்கிறது. அத வச்சு தான் உண்ணாமலை அம்மாகிட்ட போய் வளர்னேன். அவங்களுடைய அ சந்நிதியில போய் நின்னுக்கின்னு, நான் நேர்மையா இருக்கிறேன், நான் பரிசுத்த வாழ்வு வாழறேன்னோன அவங்க கலகலன்னு சிரிச்சு, "அதெல்லாம் இல்ல. ஞானம் வந்தா தான் பரிசுத்தமாவ. நீ நல்லவன். ஆனா ஞானம் வரணும்லாம்" சொல்லி அப்படி உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். இது மாரி தேறி கீறி வந்து இதெல்லாம் வந்து இங்க உட்காந்து பேசும்போது, இது கொலை பண்ற அளவுக்கு என்ன இங்க பண்றோம்? அதுக்கு ஒரு பொய். என்னன்னா, இவன் பிராமணாலாம் கொலை பண்ணா பயிற்சி குடுத்துட்றான். அவரு வேந்திரருடைய கண்டுபிடிப்பு. என்ன சொல்றது இவங்கள? அப்புறம் தான் புரிஞ்சுது இது வேற என்னமோ இது. இந்த இந்துடா அப்படின்னு ஒரு உசுப்பேத்தி, அப்புறம் வந்து நெறைய சொல்லலாம். என்ன அ சடங்கர்கள் இவரு. திருமழிசையாரு இவங்களுக்கு சடங்கர்கள்னு பேரு வச்சார். "சடங்கர் வாய் அடக்கிடன்னு" சொல்லிட்டு பாடுனார். வெறும் சடங்கு தான் செய்றான் அவன். அவனுக்கு கடவுள் தெரியாது, பெருமாள தெரியாது. அப்படின்னு பாடுனாரு அங்க புலியூர்ல. தெரியுதா? "உட்கிடந்த வண்ணமே புறம்புசித்து காட்டிடேன்ட்டு" நிரூபிச்சுட்டு போனாரு. இது மாரி வெறும் சடங்கு தான் இவங்களுக்கு தெரியும். அந்த புறச்சடங்குகளை பெரிதிப்படுத்தி, இந்த மாரி வேலையெல்லாம் இவங்க செய்யறது. அப்புறம் உங்களுக்கு தெரிந்தது தான் நடராஜர் அபிஷேக கைங்கரியத்த கெடுத்தது. நான் வருத்தமா இருக்கும்போது இயேசுபிரான் சந்தித்து, செயின்ட் பீட்டரா இருந்து நான் எப்படி சம்பந்தரா பொறந்தேன்றத காட்டினேன். ஏற்கனவே உண்ணாமலை அப்பயே சொல்லிட்டாங்க, "நீ சம்பந்தரா இருந்தாய், அ ரமணரா இருந்தாய்" எல்லாம். அத இயேசுபிரான் காட்டுறாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு, எப்படி வானமண்டலத்துல சுத்தின்னு இருந்து, எப்படி சம்பந்தரா பொறந்தேன். அதனால எழுந்து நில்லுன்னு சொல்லிட்டு, இதுக்காக வருத்தப்படுறவங்க அவங்க தான், நீ இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இயேசுபிரான். இவ்வளோ இருக்குது. தெரியுதா? அவன் இப்போ அந்த கமெண்ட்லாம் பார்த்தா, இவன் வந்து பட்டயம் கொட்டயம் போட்டுக்கணும். இயேசு பத்தி பேசி எல்லாரும் கிறிஸ்டியனா மாத்த பார்க்குறான். யாரு? நானு. உங்களெல்லாம் கிறிஸ்டியனா மாத்த பார்க்குறான். அந்த பழி போடுறதுல அவ்வளோ கில்லாடியா இருக்கிறானா, அதையும் கண்டுபிடிச்சேன் நான். அந்த ஜனங்களுக்கு முழு தகவலும் தெரியாது. அதனால அந்த எடுத்த உடனே முதல் தகவலு பொய் தகவல் போய் சேர்ந்துரும். சேர்த்துட்டு அது வழியா அவங்கள எல்லாம் என்னென்ன இருக்குதோ எல்லாம் செய்றான் சார் அவன். நான் ஒரு நாள் வாழ்நாள் பூரா பேசினா கூட பாப்பர வஞ்சகத்த பேசி முடியாது. அப்புறம் ஏற்கனவே பாப்பர போதனைக்கு ஏறி பிரெயின் வாஷ் ஆன ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா? அந்த கும்பலால நான் எவ்வளோ விலக சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. அது ஒண்ணு தனியா இருக்குது. என்ன பண்ணுவ? அதனால தான் பல வருடம் என்கிட்ட வரைக்க 10 வருடம் வரவங்க இருக்கிறாங்க. 30 வருடம், 25 வருடம் வருகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பார்த்தா சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்களுக்கு நான் வந்து புரிய வைத்துக்கணும். அடுத்தது அந்த பிராமின் உபதேசங்கள்லாம் படிச்சு கேட்டு பிரெயின் வாஷ் ஆவாம இருக்குதுல்ல ஒரு கும்பல். அவங்க புதுசா வந்தா கூட அவங்களால நான் சொல்வதை ஏத்துக்க முடியும். அதுக்கு பிறகு தான் நேத்தே சொன்னேன். ஆஞ்சநேயர் பெருமான் எப்படி எனக்கு ராமநாம பஜனைகள் சொல்லி அதுக்கப்புறம் நான் காவிலாம் போட்டு சன்னியாசியா இங்கெல்லாம் வந்து தனிமையில இருக்கும்போது, அதுக்கு பிறகு அம்மை என்னுடைய வாழ்க்கையில் விளையாடிய அத்தனை விளையாட்டுகள், அவ்வளோ விளையாட்டுகள் அததான் போற்றியா இருந்து சொல்லி படிக்கிறீங்க. அது இல்லாம ஒவ்வொரு விநாயகர் பெருமான் பள்ளி கல்லூரி படிக்கும்போதிலே, முருகப்பெருமான் கல்லூரியில படிக்கும்போது அவர் விளையாடின விளையாட்டு, இதெல்லாமும் போற்றி திருநாமங்கள் இருக்குது. இவ்வளவு நடுவுல இந்த இவரு ராமபிரான் பிறந்த நாளான இன்று வருகிற இந்த வசந்த நவராத்திரி என்று எனக்கு உண்மையிலேயே சாஸ்திரம்லாம் தெரியாது. இப்படி ஒரு வசந்த நவராத்திரி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. குருநாத பிரம்மேந்திர கோயில் கட்டினார் வெளிச்சையில. அங்க அவர் வசந்த நவராத்திரி கொண்டாட. அப்ப என்ன பார்த்து சன்னியாசிகளும் வசந்த நவராத்திரி கொண்டாடு சன்னியாசிகளுக்காக தான் அது விசேஷம் அது. சாரதா நவராத்திரி அ இல்லறவாசிகளுக்கு. சன்னியாசிகள் வந்து வசந்த நவராத்திரி கொண்டாடணும். இது வந்து சிங்கம் வாகனம் இருக்கிற கோயில்ல இது கொண்டாடுவார்கள். சொல்லி அப்புறம் கொண்டாட வச்சாரு அதெல்லாம்.
கொண்டாட்டம்னா இதுதான், வேற என்ன பூஜை இப்ப சொல்லி கொடுக்குறேன் ஒரு எளிய பூஜையில. அப்ப ராமபிரானுடைய அந்த இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறு வயதிலேயே சீதா பிராட்டி ஒரு வானலாவ உருவம். கனவுல வந்து இந்த 3 அடி குடில் இவ்வளோதான் இருக்குது அவங்க கையில. குடம் அவ்வளோ பெருசு. அவங்க அத கீழ இறக்கி, "உனக்காக இதை நான் பூமியில இறக்கி வைக்கிறேன்னு" சொல்லி இறக்கி வச்சாங்க. இன்னை வரைக்கும் தெரியாது ஏன் சீதா பிராட்டி அவ்வளோ அருள் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்ப நான் அண்ணனூர்ல தானே இருந்தேன். எல்லாம் அத்தை பசங்க, மாமா பசங்க, பெரியம்மா பசங்க எல்லாருமே தான் இருப்போம். அப்போ ஒரு கும்பல் நாங்க வந்து சோளிங்கர் மலைக்கு போனோம். போன வாரம் கூட வந்து அவங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு என்னுடைய பெரியம்மாவுடைய பெரிய பொண்ணோட இது அக்கா பொண்ணு பையனுக்கு கல்யாணம் அது சொல்லிட்டு போகுது. இந்த மாதிரி சாமி நம்ம சோளிங்கர் மலைக்கு போனோம், என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனோம். சோளிங்கரில் ஆஞ்சநேயர் சந்நிதியில் 2 மலை இருக்கும். ஒன்று நரசிம்மர், ஒன்று ஆஞ்சநேயர் இருப்பாரு. ஆஞ்சநேயர் மலையில் போயிட்டு கும்பிடும்போது பார்த்தா காடு மலை தானே அது. அந்த பக்கம் மரத்துங்கள்லாம் அவ்வளோ வானரம். ஒரே குச்சின்னு விளையாடிக்கின்னு எல்லாம் இருக்கு. அந்த கற்பூரம் காட்டி சந்நிதியில் ஏற்றும்போது நாங்கள்லாம் கும்பிடும்போது ஒரே ஒரு வானரம், குட்டி குரங்குன்றாங்க அந்த மாதிரி ருடுக்குன்னு எகிரி குச்சி தடதரம் ஓடியாந்து 2 காலில் நின்றுங்கன்னு மனுஷன் மாதிரி 2 கையை எடுத்து கும்பிட்டுது. குரங்கு சாமி கும்பிடுது, குரங்கு அப்படியே நேரம் நின்று கும்பிட்டுட்டேன். திரும்ப ஜமுக்குன்னு எகிரி குச்சி ஓடிப்போம். அந்த கும்பலை போய் அது பண்ண விளையாடு. நாங்கள் என்ன நினச்சிங்கன்னா, எப்பவுமே சில கோயில் சிறப்பு இருக்கும். அது போல் எப்பவுமே இவங்க வந்து கருவறை பூஜை கற்பூரம் காட்டும்போது இப்படி வந்து அது கும்பிடும்போது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம், நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பட்டாச்சாரியர் அவரு என்ன பண்ணுறாரு, அவர் கற்பூர தட்டை எடுத்துன்னு வந்து அவரை பார்த்தாரு. அப்புறம் உடனே கேட்டார், இங்கேருந்து வரையல் நீங்கள்லாம் யார் அப்படின்னாரு. நான் காவிலாம் போடல, அப்போது முடிச்சுட்டு இருந்தேன், ஆனால் காவிலாம் போடல. இந்த மாதிரி அண்ணனூர்லேருந்து வரோம். நீங்கள் எதனா ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ அப்படின்னாரு. ஆமாம், மாமா வந்து கொஞ்சம் ஆன்மீகமாக எல்லாம் இருப்பார், பசங்க எல்லாம் சொல்லிச்சுங்க. அப்புறம் நாங்கள் கேட்டோம், இப்போ இந்த வானரம் வந்து கும்பிட்டுச்சு ஒரு குரங்கு வந்து, இது எப்பவுமே இந்த மாதிரியா நீங்கள் கற்பூரம் காட்டும் போது வந்து ஒன்று இல்லவே இல்லையே, நான் இவ்வளோ நாள் சர்வீஸில் இன்னைக்கு தான் முதல்ல நானே பார்க்குறேன், அதனால உங்களை கேட்குறேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னான்னு நான் இதில் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் நானே முதல்ல பார்க்குறேன், அதுதான் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அது வந்து அது என்ன போற்றி திருடாமல் நம்ம வச்சிருக்கிறோம். அது இப்போ வந்து சொல்லிட்டு போகுது, பத்திரிக்கை வச்சு நம்ம அன்னைக்கு சின்ன வயசில் போடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு தான் கனவுல காமிச்சு நான் எங்கே தங்க போகிறேன்னு சொல்லிட்டுலாம் ஆஞ்சநேயர் சொல்லி இங்கே வந்தது. அப்புறம் குருநாதர்கிட்ட ராமபிரான் ஆர்கியூ பண்ணது. அவரை சுற்றி பிராமின்ஸ் இருக்கவே, நீ தேர்னா என்னுடைய சீடன்னாரு. தேறிட்டேன் நான். தேறிட்ட பிறகு இவங்க எப்படி விடுவாங்க, பிராமின் ஆச்சு, ஃபுல்லாக டைட்டாக இருக்கிறாங்க. அப்போ ராமபிரான் அவர்கிட்ட அது எனக்கு காட்டுற கனவுல காட்டுறாரு. குருநாதர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டேன். அப்போ நான் இளைஞன், 30 வயசு, நான் 29 30 வயசு இளைஞர். இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டாங்க உன் கூட இருக்கிறவங்க. நான் அவனை வந்து வேறு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டா அப்போ என்ன பண்ணுவீங்க? ராமபிரான் எனக்காக ஆர்கியூ பண்ணுறாரு. ஏன்னா நான் தேறிட்டேன். அப்போ அதுக்கான சரியான இது அங்கே கொடுக்கணும், ஆக்சஸ் கொடுக்கணும். அப்போ குரு பணியை செய்து கொண்டு ஆன்மீக பணியை செய்வேன் நான். ஆனால் இவங்க தான் பிராமின் தான் தெரியுமா, டைட் பண்ணி விடாமல் பார்த்துக்கிறாங்க. அப்போ அதுக்காக ஆர்கியூ பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கனவுல அந்த வளவுல நான் மாடியில் தங்கியிருந்தேன். நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த இதை காமிச்சு அங்கே தங்க போகிறேன்ட்டு அங்கே எடுத்துன்னு வந்து வச்சு, அப்புறம் நான் அங்கேருந்து இங்கே வந்து குருநாதரும் இந்த மறுநாள் வகுப்பில் போன உடனே என்னை பார்த்து அவருக்கு தெரிஞ்சிச்சு கூட்டின்னு போயிடுவாருன்னு, கடவுள் திடீரென்று உங்களை வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விடுவான், அதை மட்டும் சொன்னார். அதுவரை எனது வகுப்பிலே கலந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு ராமர் காமிச்சிட்டாருன்னு சொல்லி. அப்புறம் தான் இப்படி வந்து அங்கே வந்து அப்போ வளவனூரில் தங்கியிருந்தப்போ அப்போ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த குரங்கு இங்கே வரும், திடீர்னு வரும். நான் எப்பவுமே கண்ணு முடிஞ்சா உட்காந்துருப்பேன். எனக்கு என்ன வேலையே இல்லை, எதுவும் யாருன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம பயணிச்சிட்டு யார் இவங்களாம்
உமாசங்கர்லாம் அவரை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பேசாம கண்ண மூடி உட்காந்து ஒரு பெஞ்ச் ஒண்ணு குடுத்துட்டாங்க அந்த மாடி ரூம்ல. ஒரு நாள் கண்ண மூடிட்டு யாரோ நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிற மாதிரி இருக்குதே சொல்லிட்டு மெதுவா கண் திறந்து பார்த்தா, எனக்கு ஈக்குவலான நைட்டு ஒரு குரங்கு என் பக்கத்துல உட்காந்து அதுவும் காலை தொங்க போட்டு கம்புரு. எங்கன்னா இந்த மாதிரி குரங்கு தைரியமா ஒரு ஆள் உட்காந்துக்கிறான் பெஞ்சில் கண்ண முடியும்னா பெரிய குரங்கு குட்டி குரங்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். பெரிய குரங்கு அதுவும் என் பக்கத்துல உட்காந்துக்கினேன் காலை ரெண்டையும் தொங்க போட்டுனேன். ஆனா தியானம் எல்லாம் பண்ணல அது. அது ஜாலியா காலை அடின்னு உட்காந்துரு பக்கத்துல அப்படியே நான் அப்படி கொஞ்சம் நவுந்துன்னா அதுவும் கொஞ்சம் கிட்ட நவுந்தும். அட என்னடா இது சொல்லிட்டு அப்புறம் அங்க என்ன இருக்குது எதையோ ஒன்று எடுத்து கொடுத்த வாங்கி தின்னுட்டு அது போயிட்டு அப்புறம் எப்பயாச்சும் இந்த குரங்குங்க வந்து போறதெல்லாம் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ வந்து அதனால தான் நான் சொல்ல வரேன். உயிரினங்கள் பிற உயிரினங்கள் இதில் விலங்குகள் பிராணிகள்னு சொல்றோம். அந்த பிராணிகளுக்கு யாரும் சொல்லித்தராமலேயே இவர் சாது, இவர் வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்தவர், இவர் வந்து ஹார்ம்லெஸ் அதுங்களுக்கு யாரும் சொல்லித்தராமலே அதுங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்கிறானுங்க, பாண்டித்யன்றானுங்க, குரு கிட்ட தீட்சை வாங்கினான்றானுங்க, உதான் பெரியவா மக பெரியவா நடு பெரியவா நடாத பெரியவான்றானுங்க. இவங்களுக்கு புத்தி என்ன போகுது, இவன் பிராமணெலாம் கொலை பண்ணணும் பயிற்சி கொடுக்கணுன்றாங்க, அவங்கள கொலை பண்ணணும்னு போகுது. இதையே நீங்க அடையாளமா வச்சு பாருங்க. இவங்களை போய் நீங்க குருன்றதும் அவங்களுக்கு குரு பிரம்மா ஸ்லோகம் சொல்றதும் அவங்க சொல்லிக்கிட்டோம் பிராமணன் விட்டுருங்க. அவங்க தலையெழுத்து அதான். அதுங்க அவங்களுக்கு இருக்கிறத அந்த ஒரு அரக்க குணம் தான், அது புடிவாத குணம் தான். ஒஸ்தி இல்லாமலே தன்னை ஒஸ்தின்னு நினச்சிக்கிறது அது ஒரு விதமான அரக்க குணம். அதுக்கான தண்டனை நான் நினச்சிக்கிறேன். அதுக்கான ஏன் அதே பிராமண ஜாதியில பிறந்த பிரம்மேந்திரரை இவரு அதுங்க வழிபடலாம்ல, இவருக்கு அந்த குரு பிரம்மா சொல்லலாம். ஏன்னா இவர் தான் வர்ணாசிரமம் இல்லைன்றாரு. வர்ணம் இல்லை, ஆசிரியம் அதெல்லாம் இல்லை, எத்தனை மக்களும் இறைவன் பிரிக்கவில்லைன்றாரு. அவரும் புத்தர் பாடம் நடத்துறாரு, அவரும் இதெல்லாம் கொண்டாடுறாரு, கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்லாம். அதனால் அவரே எப்படி வருவாங்க? இவங்களுக்கு லாபம் உலகியல்ல லாபம் தன்னை வசதின்னு சொல்லி ரிச்சுவல் பிஸ்னஸ்க்கு அதான் ஓட்டம் மாறு. இவ்வளோ தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் அதுங்களை விட்டுருங்க, அவங்க தலையெடுத்து நீங்கள் யாரும் அதெல்லாம் உடனே மகா பெரிய ஃபோட்டோ வச்சுக்கா, இந்த ஒரு பெரிய ஒரு காஞ்சி பெரிய ஃபோட்டோ வச்சுக்கா, கோயிலெல்லாம் என்ன போகுதுன்னு தெரியல. கோயிலெல்லாம் அங்கே கோயிலில் இருக்கிற சாமிங்கன்னா அதெல்லாம் பார்த்து எப்படியாவது அதெல்லாம் வெளியாது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ன. ஏன்னா இதை உதாரணம் சொல்லி இந்த குரங்கு எங்கேருந்தோ வருது, இவர் சாதுன்னு பக்கத்தில் உட்காந்துக்கு. இது மட்டும் இல்லை, நாங்கள் திருவள்ளுவாயல்ல நான் கமல்சாமி அப்புறம் முருகேஷ் சார் ஒருத்தன் அவங்க போயிட்டு என் தம்பி வந்து அங்கே இது வச்சுருந்தான், டுட்டோரியல் காலேஜ் வச்சுருந்தான். அப்போ சண்டேஸில் சும்மா ஒரு ஆன்மீக மாதிரி நான் எடுப்பேன். சும்மா 4 பேர் 2 பேர் அப்படி தான் அட்டன் பண்ணின்னு இருப்பாங்க. இப்போ முடித்தோடனே ராமநாம பஜன்லாம் பண்ணுவோம். அதை பண்ணி முடிச்சு ஒரு நாள் பார்க்குறேன், தபால்னு அதே மாதிரி ஒரு குரங்கு எகிரி குச்சி வந்து அது ஒரு இப்படி எதிர்க்க உட்காந்துக்குச்சு இந்த பெஞ்சில். என்னடா இது சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த வானரங்களுக்கு அந்த ராம்நாம பஜனைக்கு இழுக்குது அதுங்களை. உண்மையிலேயே அதெல்லாம் இருக்குது, எல்லாம் உண்மை. அவ்வளோதான். கடவுள் உண்மை, ராமர் உண்மை, ஆஞ்சநேயர், சிதாபாட்டி, லக்ஷ்மணர் எல்லாருமே உண்மை. பாப்பா மட்டும்தான் போய் அதை வச்சு கேம் ஆடுறான் பாப்போம். அவ்வளோதான். நீ வந்து இந்த அனுபவம்லாம் நான் இல்லாமலே பாப்பான் கேம் ஆடுறான் பொய்யணுன்னு நீ இந்து விரோதி, நீ கடவுளை நம்போதான் அப்படியே சொல்லிட்டோன்னே நான் பெகன்னு போயிட வேண்டியதுதான். அப்படின்னு உனக்கு பிடிக்கல சும்மடாங்காட்டே நாடகம் ஆடுறான். இவ்வளோ அனுபவம் இருக்குதுடா, எனக்கு நேரடி அனுபவம் இருக்குது. இப்போ சொல்ல அதெல்லாம் போய் அவன் சும்மா கட்டாய சொல்கிறான். போடுறானுங்களே கமெண்ட் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறான். இவனுங்கிட்ட மாலை நம்ம தலையால் தண்ணி குடிச்சு நம்ம தொண்டை தண்ணி போய் பிராணம் போய் செத்து போட வேண்டியதுதான் இவனுங்கிட்டலாம் வம்படி. அதனால தான் நான் அதெல்லாம் திருப்பி கொண்டு வரலாம். நான் பிராமின் உள்ளவங்க நீங்கள் தேருங்க, இவங்க எல்லாமே உண்மை. தெரியுதா? ராமபிரான் இருப்பது உண்மை, இல்லைன்னா அவர் எப்படி குருநாதர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. ஆஞ்சநேயர் இருப்பது உண்மை. எப்படி வந்து அந்த குரங்கு எப்படி அவ்வளோ அன்பாலாம் பழகுது, எப்படி அங்கே சோழிங்களில் வந்து கும்பிட்டுட்டு போகுது. நாங்கள் அதுங்களுக்கு முன்னாடியே தெரியுது, இப்போயாவது காய் போட்டுனுக்குறேன் தெரியுது ஸ்பிரிச்சுவலி ஹைன்ட்டு. யாரும் சொல்லியே கொடுக்கலையே, அதுங்களுக்கு தெரியுது. உனக்கு எப்படி கொலை பண்ணுறவனு தெரியுது, இதுலேயே தெரிஞ்சுங்க. தெரியுதா? அதனால் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போவே போகாதீங்க என்ன அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் இன்னொரு புது குரங்கு வந்தது. வந்த உடனே அதுக்கு என்ன பண்ண, அது அந்த இதில் ஷெட்டு மேலே ஏறிந்தது. தக்காளி இருந்தது, அந்த தக்காளியை ஒன்று எடுத்து தூக்கி போட கேட்ச் பிடிக்கணும்.
அது நான் ஏதோ விரட்டுற நினச்சின்னு தப்ப தப்புன்னு இன்னும் கொஞ்சம் உயரத்தில் போய் உர் அப்படின்ச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நீட்டு கொம்பு இருந்தது மூங்கில். அந்த மூங்கில்ல முனையில அந்த தக்காளியை சொருவி அந்த கொம்பை எட்டு மெதுவா அதுகிட்ட வச்சு அதான் எட்டும் அது. அது உடனே பார்த்து உடனே புரிஞ்சிச்சு. இவர் தக்காளி கொடுக்குறாரு நம்மளுக்கு சொல்லிட்டு உடனே அப்படியே இறங்கி வந்து அதில் இருக்கிற தக்காளி எடுத்து சாப்பிட்டு இவ்வளோதான் சார் செஞ்சேன் நான். இது நான் என்ன சமஸ்கிருதம் சொன்னேன்னா மந்திரம் சொன்னேன்னா சக்கரம் சொன்னா என் ஒரு மண்ணு இல்லை. அந்த குரங்கு சந்தோஷப்பட்டு அந்த தக்காளி எடுத்து சாப்பிட்ட அடுத்த செகண்டு ராமபிரானுடைய உருவம் நெடு நெடு நெடுன்னு வானல்லாவே விசுரவும் உருவம் தரிசனமாச்சு பார்த்தேன். அந்த அந்த உருவம் விபூதி வண்ணத்துல இருந்தது. அவர் என்னெல்லாம் பார்க்கல, அந்த குரங்கு எடுத்த சாப்பிட்டது அவ்வளோ பெரிய ஒரு சட்டுன்னு அந்த ஆகாயத்துல தோணி வந்து அந்த குரங்கை தடவி கொடுத்துட்டு மாறிடுச்சு. இது எப்படி இது? இந்த மாதிரி தான் இருக்கும். இறை அனுபவம்ன்றது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம எப்பன்னு நம்மளால கணிக்க முடியாது. உடனடியா அது இதுவும் அந்த மாதிரி விஷயங்கள். இதுதான் ஆன்மீகம். தெரியுதா? அதெல்லாம் இல்லை. நீங்க போயிட்டு அவன் பாட்டுன்னு உங்களுக்கு வந்து அவன் ஆளா மாத்திக்கிறதுக்காக ஒரு தீட்சை கொடுக்குறான்னு பண்ணி விட்டுறான். தெரியுதா? எதையாவது பண்ணி விட்டு நீ இனிமேல் பெருமாளை தவிர வேற யாரும் கும்பிடக்கூடாது. இந்த பக்கம் சங்குல ஒரு குத்து, அந்த பக்கம் சகத்துல ஒரு குத்து குத்திட்டு நீ தீட்சை வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒருத்தர் இது டூர் போனார், ராகவேந்திர டூர். அங்க போனோன்னா ராகவேந்திர முதல்ல கியூ நின்னாங்களாம். எதுக்கு நிக்கிறான்னு தெரியல. அவரும் சர்டிஃபிகேட் நின்னா அவருக்கு 2 குத்திட்டு பெருமா நீங்க வந்து உட்காந்து ஒன்றும் முடியலையா? சின்ன வயசுலேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம், புள்ளியார் முறை எல்லாம் கும்பிடுக்கிறோம். இனிமேல் வேறு அந்த சாமி கும்பிடக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ கும்பிடாமலும் இருக்க முடியல. கூப்பிட்டாலே நீ பெருமாளை தவிர யாரும் கும்பிடக்கூடாதுன்னுட்டான். நான் என்ன பண்ணுறேன்? என்கிட்ட வந்து கேட்குறாரு தலையை பிச்சுக்கின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க. நான் ஒரு ஆள், எனக்கு வந்து முருகரும் விநாயகருமே அருள் செய்கிறாங்க, அம்மையும் விளையாடுறா, சிவபெருமானும் அண்ணாமலையார் தரிசனம் கொடுக்குறார், பெருமாளும் எனக்கு ஆதிநாத பெருமாள் அலையாழியில் என்னை சுட்சம் சேர வச்சு கொடுக்குறார், திருநீர்மலை பெருமாள் கனவுல திருநீர்மலை காட்டி அப்புறம் அது தேடி போகிறோம், அங்கே இருக்குது. அந்த மாதிரி பெருமாள் அது பத்தாத்துக்கு யேசுபிரான் சந்திச்சு சென்ட் பீட்டர் இருந்து வந்தேன்றார். அது போகிறதுக்கு புத்தர் பெருமானை உபதேசம் செஞ்சுக்கிறார். நான் போய் இது நான் என்ன சொல்லுவேன்? இந்த சாமி தான் அந்த சாமி சொல்ல முடியுமா? அது இல்லாமல் அங்காள பரமேஸ்வரி கல்நோட்டு அடிக்கிறான்னு ஊரெல்லாம் பதிஞ்சு பரவிட்டானுங்க. அங்காள பரமேஸ்வரி இறங்கிட்டாயின்னு இறங்கி அடிச்சு சத்தியமா இருக்கிறான் என் பாலான் தவம் பண்றாரா தப்பா பேசினா அடிச்சு தூக்கிடுவான் இல்லையா? வெளியில வந்ததே கிடையாது அவங்க ஆசிரமத்துக்கு. அப்புறமா தான் கூட்டின்னு வராங்க. சாமி இந்த மாதிரி நடந்துதாங்க, ஒரு பொம்பளை இப்படி வாழ்ந்து பேசி அங்காள பரமேஸ்வரி இறங்கி சதுராடி அந்த இடமே கட்டாந்தேரு. நான் எந்த சாமி பெரிய சாமி, எந்த சாமி சின்ன சாமி, நான் எப்படி சொல்றது நீங்க சொல்லுங்க. அதனால தயவு செஞ்சு என்கிட்ட வரவங்க இந்த இதுவெல்லாம் விட்டுடுங்க. இந்த சமய பேதம் இருக்குல்ல, இந்துடா ஜாதியில நொந்துடான்றான்ல, ஒரு சல்யூட் ராணி போயிட்டு வாடா. ஏன் எங்க ஒரு சாமிக்கு புத்தரும் அருள் செய்கிறாரு, யேசுபிரானும் அருள் செய்கிறார், அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரியும். அடுத்து உங்களுக்கு சொன்ன சமீபத்தில் எப்படி முனீஸ்வரர், கீரனூர் முனீஸ்வரர் அப்படி எனக்கு சொல்லி அவ்வளோ அன்பா பண்ணாரு. ஒன்றுமே இல்லை சார், அதெல்லாம் நீ பக்தியா இரு அவ்வளோதான், நீ உண்மையா இரு அவ்வளோதான். நீ அன்பானவனா இருந்தா உனக்கு முனீஸ்வரர் போய் அமைதியாக பேசுமா, கையில் கத்தி வச்சுன்னு உக்காணுக்குது அங்கே அவர் உக்காணுக்குது. நாங்கள் முனீஸ்வரெலாம் கும்பிட்டதே கிடையாது. எங்கள் குலதெய்வ முனீஸ்வரன் அப்புறம் தான் சொன்னாங்க. தாத்தா வந்து அங்கே பவானி அம்மை பெரியபாளத்து பவானி அம்மன் அதுக்கு தான் பொங்கல் வச்சு அப்படி மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வருஷம் ஆனால் அப்போல்லாம் மாட்டு வண்டி கட்டின்னு போவோம், பொங்கல் வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு பவானி அம்மனை கும்பிட்டு. ஆனால் இப்போ போகிறேன் திருவண்ணாமலை போகிற வழியில் அந்த முனீஸ்வரர் அவ்வளோ அருள் செய்கிறாரு. எந்த சாமி நீங்கள் சொல்லுங்கள். என்ன தயவு செஞ்சு நீங்கள் கடவுள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த இன்னொரு மதத்து மேலே துவேஷத்தை பரப்புவான், பாப்பானுடைய வேலையே அதுதான். அதில் மாட்டிக்கினீங்களா அது விடுபட முடியாது. நான் வந்து மாட்டிக்கினேன் காஞ்சிபுரத்தை பற்றி தெய்வத்தின் குரலே அதான்ட்டான். அப்போ உண்மையாக பொழுதுன்னு நினச்சிக்கு போய் என்னை காப்பாற்றுறதுக்கு ஆவடி சாமி இருந்தாங்க, பிரம்மேந்திரர் இருந்தார்.
ஆனா எப்பவுமே அவங்க இருக்க போறாங்களா? நீங்க யாருன்னா அப்படி போனா, உங்க பேரன் பேத்தி யாருன்னா, உண்மையான ஆன்மீக தாகம் எடுத்து போனா, அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு இப்படி இருப்பாங்களா? இல்லவே இல்ல. அவன் எங்க எடுத்துன்னு போறான், மெதுவா திருப்பி புழுன்னு புழுவி இவன் கலவர கட்சியானா மாத்த பார்க்குறான். அவன கொல்லணும், அடிக்கணும். யாரு? ஜெயேந்திரர் போடுறார். இவரு. இதுல நீ என்ன சொல்லுவ? இவ்வளவு ஒரு பெரிய கொடுமைனா சங்கரராமன் கொலை பண்ணி கேஸ் போயின்னு வந்துருக்கிறாப்புல. அது நடுவுல இது பண்ணி நடக்குது. அவங்கள அடிச்சு செயல் மாதிரி ஆயிடுது. அடியார்ல கொலை பண்றவன் போய் எப்படிடா குருவா இருக்க முடியும்? எப்படி வேணா? அதெல்லாம் நீ பேசப்படாது. இப்படியா இருப்பானுங்க? கொஞ்ச நாள் கழிச்சு உலகம் புரிந்து கொள்ளும். பிராமணர் கொடூரமான ஒரு இனம் அது. அப்படி ஏன்னா அ- அன்புக்கு கட்டுப்படுத்த குரங்கு சம்பந்தமில்ல பழகாத குரங்கு. அதுக்கு தெரியுது. இவர் ஹார்ம்லெஸ், இவர் சாமியார் எப்படி வந்து பக்கத்துல உட்காந்து உங்களை யாருன்னா இங்க வாழணும்ல யாருக்குன்னா வந்து உட்காந்துருக்குதா சொல்லுங்க. குரங்கு வந்து பக்கத்துல உட்காந்து நீ கண்ணை மூடி உட்காந்து பெஞ்சில் அது வந்து பக்கத்துல சும்மா பெருசு. நானே இப்போ என்னடா ஒரு ஆள் உட்காந்துக்கிற நிமிஷம் அவ்வளோ பெரிய குரங்கு அது வந்து அதனால அதையெல்லாம் விடுங்க. என்ன அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயருக்கு நேற்று சொல்லிட்டேன். அதெல்லாம் ஆஞ்சநேயர் பெருமான் எப்படி ராமநாம பஜனை நான் மக்களுக்கு சொல்லித் தரணும்னு 2 ராமநாம பஜனை சொல்லி கொடுத்தார். முதல்ல ஒன்று சொல்லி கொடுத்தார். அதுக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து சீதா பிராட்டி பேர் வரும் பொழுது வராவது போல ஜெய் ஜெயராம் சீதாராம் சொல்லி கொடுத்தார். அது எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான். அந்த மாதிரி இது இல்லாமல் என்னோட இன்னொரு ஸ்பெஷல் ராவணேஸ்வரனை சந்திச்சார். ராவணேஸ்வரனை சந்திச்ச ராம பக்தர் இந்த உலகத்துல யாருமே இல்ல, நான் மட்டும். யாருமே இல்லை. ஏன்னா அந்த ஆபரேஷனை திட்டுறேன் நான். இந்த பிராமின்னு இருக்குது அதுல ராமாயணத்துல பிராமின் புலஸ்தீரோட பாப்பானுங்க வேலையை ஊரம் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற வேலை பொழுது அப்படி திட்டுறேன். ஆனா அந்த இரவே சந்திச்சு 1 மணிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறார். இதை போல நான் பிராமணன் கிடையாது, நான் தமிழன், இவங்க சொல்றதெல்லாம் இல்லை, தயவுசெய்து நீ நல்லா மனசுல பதிய வச்சுங்க, தெரியுதா? அதுக்கு பிறகு எனக்கு ராவணேஸ்வரனுக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்துன்ற பேர்ல. இன்னமும் என்னால ஜீரணிக்க முடியல. எப்படா இதை காப்பாத்துறது? அதனால குறைஞ்சபட்சம் நீங்களாவது நான் சொல்றத நம்புகிற நீங்கள் இவ்வளவு வருஷம் வர தொட்டு நான் சொல்லுகிறேன், நீங்க அந்த ராவணேஸ்வரனை போய் தப்பா பேசாது. ஒரு அவ்வளவு விளக்கம் ஒரு நைட்டு முழுக்க சொல்லி அந்த இன்பவி என்ற பெண்ணேன்னு காமிச்சு இவளோடு சிறிது நாள் வாழ்ந்தேன், மனைவி இல்லாம இன்பவியோடு சிறிது நாள், இவ்வளவுதான் பெண் தொடர்பை தவிர, அதுவும் அவள் விருப்பத்தின் பேர்ல அவளை வளர்த்த வளர்ப்பு தந்தை தான் எங்களை சேர்த்து வச்சாரு. எவ்வளவு விளக்கம் சொல்றாரு என்கிட்ட. ஆச்சரியமா அந்த சொக்கா இல்லாம தான் பேசினார். நான் பிராமணன் கிடையாது, தமிழன். இன்னும் எவ்வளவு இருக்குதோ சொல்ல முடியாது. இதுக்கு மாதிரிக்கே சொல்லிட்டு போனாரு. ஸ்டன் ஆயிட்டேன் நான். ஒரு மாசம் அதிர்ச்சியில இருந்தேன் நான். என்னடா இது ராமாயணன்ற பேர்ல என்ன நடக்குது? ஊர்வசிய கைப்பூச்சி தான் ஊர்வசியை கெடுத்துட்டானே இருக்குது. ஊர்வசியை கெடுத்தானா அதோட நீ ஒரு பெண்ணை அவள் விருப்பமுள்ளவும் தீண்டினால் உனக்கு மண்டை சுக்குநூறா உடைச்சிடணும் ஊர்வசி சாபம் விட்டா உடனே அதனால அவர் வந்து சிவபிராட்டியை வந்து தொடாம பூமியோடு பேத்து எடுத்துனுவா. என்னடா இது? தெளிவா இவ்வளவும் சொல்லிட்டு போறாரு. நீ என்ன பண்ணுவ? எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க கடவுள் தயவு செஞ்சு நான் சொல்றேன், கடவுள்கிட்ட வேண்டிங்க. கடவுளே நான் உன்னை நான் பாக்குறேன்னா இல்லையோ, இந்த பாப்பாரா புழு என்னை ஏமாத்தாம கொஞ்சம் காப்பாத்து கடவுளே வேண்டிங்க. இல்லையா? எனக்கு வந்து சொன்ன ஆவர்னேஷன் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரா அப்ப? இல்லையா? என்னை காப்பாத்தினாருல அதுல இருந்து. அன்னையில இருந்து என்ன அதிர்ச்சியா நான் நிறைய பார்த்தேன் யூடியூப்ல. நிறைய ராவணேஸ்வரன் தமிழன்னு சொல்லிட்டு ராவணேஸ்வரனை புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி ராமரை திட்டுறான் அவன். ஒரு பக்கம் ராமரை திட்டுற அந்த தப்பு செய்யறாங்க அவங்க. இப்போ நானும் ராமபிரானுடைய தரிசனம் பெற்றவன், அவங்களுடைய ஆதரவு பெற்றவன். அவங்க தான் என்ன குருநாதர்கிட்ட ஆர்கியூ பண்ணி ராமபிரான் கூட்டிட்டு வர சீதாபிராணி 3 அடி கூடிய வரைக்கும் ஆஞ்சநேயரான நான் இங்கேருந்து போயிட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சது தான் இல்லையா? புத்தர் காப்பாத்துறாரு, உன்னை கொலை பண்ண ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி புத்தர் சொல்றாரு, இங்க யார் சாமி உங்களுக்கு அவ்வளோ பெரிய எதிரின்னாங்க. நானும் அது யார் இருக்க போறாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப சொல்றாரு, இதுக்கு மேலே நீ தான் உன்னை காப்பாற்ற முடியாதீங்க. அப்புறம் சரி இவ்வளோ சீரியஸாக சொல்லும்போது இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் நான் இங்கே வரேன். இங்கே வந்து அந்த ஒரே நைட்டு கரெக்டாக ஒருத்தன் வந்து நான் அங்கே கொட்டாயில் தங்கியிருக்கிறேன்ட்டு இப்போ கட்டினுக்கிறாங்களே புது கோயில் ஐநாறு அந்த மூட்டில் தான் தங்கியிருந்தேன். அதனால வந்து இப்போ அதுக்கு நேரம் அவங்க இவங்களும் கட்டுறாங்க, சாமி இங்கே தான் தங்கியிருந்தார் வந்த புதுசில் சொல்லிட்டு.
நான் இல்லைன்னொன்னே அந்த கொட்டாயை பீஸ் பீஸா வெட்டி வயக்காட்டுல போட்டு போயிட்டேன். அப்பதான் அப்பிசிம்பாளையம் ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சது. அப்ப இவர் சொன்னது சரி. தெரியுதா? இவர் சொன்னது சரி. யாரோ வந்து இத பண்ணியிருக்கிறான். அவன் அந்த அந்த லுங்கி அங்க விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் அந்த லுங்கிய வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இவன்து தான். இவன் தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிறவங்களாம் ஒத்துக்கினாங்க. இவன் தான் போனான். சாமியாரை வெட்டி கோணியில கட்டி எட்டுன்னு வரான் பாரு போனான். எப்படி பத்தியா? அந்த ஒரு நைட்டு லேட் பண்ணியிருந்தா அவங்ககிட்ட மாட்டியிருக்கேன். புத்தரை சந்திச்சு அதை வந்து காப்பாத்துட்டார். அப்புறம் தான் வால்னூர் அன்பர்கள் திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு பயமாகுதியா இங்கே இருக்கிறீங்க. ஒரு வருஷம் திரும்ப வாழனூர்லயே இருந்தேன். அப்பதான் ஆஞ்சநேயர் திரும்பவும் கனவுல போட்டு உரம் மூட்டையில உரம் 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 உள்ளத்திலுள்ளோ வர வேண்டும். ஆஞ்சநேயர் எனக்கு சொன்ன வார்த்தை. உரம் மூட்டையில உரம் உரம் உள்ள உரம்னா உள்ளத்துல தானே வரணும். உரம் மூட்டையில உரம் அது நெல்லுக்கு தான் போடலாம். அப்புறம் தான் திரும்ப அன்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் திரும்பவும் இங்க வரப்போறோம். இவங்கெல்லாம் அப்போ வந்து இந்த குமாரிடியார்ல இருந்து பயணம் செட்டியார் இவங்க உமாசங்கர் இவங்க எல்லாம். அவரு சொன்னது அப்புறம் அது ஆர்குமெண்ட் வைக்கிறேன். நீங்க போனீங்க எங்களால் நிம்மதியா இருக்க முடியலன்றாங்க. இல்ல கடவுள் காப்பாத்திட்டான்ல என்ன அன்னைக்கு. அப்புறம் தான் நீங்க கூட்டின்னு போனீங்க. அதை தான் ஆஞ்சநேயர் மென்ஷன் பண்றாரு. அப்ப நீ உரமா அங்கேயே இருந்திருக்கணும். இவங்க கூப்பிட்டா ஓடியாந்துருவியான்றாரு. சரின்னுட்டு திரும்ப அவங்கள சரி இந்த கண்டிஷன்லாம் விட்டுடுங்க. 4 கொம்பு தான் நடணும், கொட்டா மட்டும்தான் இருக்கணும், செவுருலாம் வைக்கக்கூடாது, கதுலாம் போடக்கூடாது, கரண்ட் இழுத்து கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் கண்டிஷன்? ஒரு ராந்தல் மட்டும்தான் கொடுக்கணும். இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி நாங்கள் செவுரு வச்சு கொடுப்போம், கதவு போட்டு கொடுப்போம். நைட்டில் நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க, உள்பக்கம் தாப்பா போடணும், போட்டுப்போன்னு எங்களுக்கு வாக்கு கொடுங்க. அப்போ 30 வருஷம் முன்னால கொடுத்த வாக்கு இப்பவும் நான் அன்னைக்குனா மறந்து போய் தூக்கிட்டேன்னா என்னை எழுப்புது. உள்ள தாப்பா போடல நீ அப்படின்னு. அட என்னடா தூக்கத்திலே வந்து உள்ள தாப்பா போ. அவங்களுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் உள்ள தாவ போட்டு. அப்போ ஆஞ்சநேயர் சொல்றாரு உரம் மூட்டையில் உரம் உரம். அதுக்கு பிறகுதான் 2 ராமநாம பஜனையும் சொல்லி கொடுத்தா அதை சொல்றேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிந்தது தான். நான் அது இது லைவ்ல போகுது ட்விட்ச்ல லைவ் கொடுத்துன்னு இருக்கு. நாமளே பிரபலப்படுத்திட போறோம்னு இருக்கு. அதனால அது ஆஞ்சநேயர் விரும்பல பிரபலப்படுத்துறது. இன்னைக்கு என்ன விசேஷம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூஜை முடிந்த பிறகு நீங்க வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய போறீங்கன்னு. அதனால முன்னாலேயே ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய வைக்கணும் நம்ம அப்படின்னு நினைச்சப்போதான் அப்போ திரும்பவும் ஆஞ்சநேயர் தோன்றி அந்த வார்த்தையை சொன்னார். காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமா, காண வரும் பக்தர்கள் அனைவரும் பக்தர்களாகும் கேட்டார். அதோட அந்த ஐடியா டிராப் பண்ண 10 வருஷம் ஆஞ்சநேயருக்கு பிடிக்கல. உண்மையிலே தவா ஆஞ்சநேயருக்கு இருக்கிறவர் அவரு காணுகின்ற தீ எவ்வளவு பெரிய ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வன் பேர் வச்சிருந்தார் கம்பர் வந்து ஆஞ்சநேயருக்கு. அந்த சொல்லு அவ்வளவு அர்த்தத்தோடு இருக்கு. காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமா. கர்ப்பகிரகத்துல இருந்து எல்லா கோயில்லையுமே அந்த தீ தான் கற்பூரத்தை ஏற்றி அந்த தீயில தான் நம்மளை வந்து கடவுளை காட்டுறான் தரிசனம். அப்ப நம்மளாம் பார்த்து கும்பிடுறோம். ஆனா அந்த அந்த தீக்கு இது கடவுள்னு தெரியுமான்னு கேக்குறாரு. காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமான். எப்படி பத்தியா எவ்வளவு நுட்பம், எவ்வளவு உயர்வு. லிவிங் காட் இன்னமும் என்ன எப்படி வழி நடத்துறாரு. நான் என்ன பழைய கதையா பேசுறேன். கர்த்தனாரம்பத்திலே ராமாயணத்திலே ஒரு காலத்திலே ஒரு பாப்பார புலியின் வகானம் தான் அப்படியா சொல்றேன். ஒன்றும் கிடையாது. இதாவது இப்பவே புலின்னாங்கிறான். அதனால அதை பார்த்துக்க போறீங்க. கடவுள் 4 ஜாதியா படிச்சான் கிருஷ்ணவாயில சொருவிட்டு புழுவோம். வேற ஒண்ணு கிடையாது. நம்ம ஆளுங்களும் புழுவனுக்கு தான் பல முறை சொல்லிக்கிறேன். 8 நாள்ல மாட்டிப்போம். நம்ம ஆளு ஜெட்டிக்காரனு பொய்யும் முறை 8 நாள்ல மாட்டினோம். மாட்டினோடனே மனசாட்சி உறுத்து தலை தொங்க போட்டுனே போவோம். வரல போறேன் புழுவான் புழுக்கார கழுத ஏன்டா புழுவணும் சொல்லிட்டான் அப்படின்னா பண்ற அப்படின்னு நம்பாளு மனசாட்சி இருக்கிறவன். அவனுங்க புழுவுனா கிருஷ்ணர் வாயிலே 4 ஜாதியா நானே போய் பொய்ய சொருட்டு புழுவான். முன்னாள் ஒண்ணுமே செய்ய கிருஷ்ணவரே இருக்கிறான் நீ கிருஷ்ணவரா வருகிறான் நீ அது மாதிரி புழுவனுங்க பாப்பார புழுவும். அதனால அந்த கதையே சொல்லலை நான். ஆஞ்சநேயர் நேரடியாக அதை சொல்றார். காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமா, காண வரும் பக்தர்கள் அனைவரும் பக்தர்கள் ஆகுமா. பக்தர்ன்ற பேர் தான் எல்லாம் பார்க்க வராங்க. நீ என்ன சொல்ற எல்லாரும் பார்க்க விடலாம் ஆஞ்சநேயர்ன்னு சொல்ற. ஆனா இதே போலதான் பக்தர்ன்ற பேர்ல எல்லாரும் வந்தா கூட அவங்கெல்லாம் பக்தர்கள் ஆவாங்களா. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 10 வருஷம் என்ன ஆஃப் பண்ணிட்டாரு ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் தான் இப்பதான் இதே மாதிரி இருந்தா ஜனங்க மர்மம் வச்சுக்கிறாரு சாமியார் என்னமோ சொல்றாங்க. அதனால
ஒரு 2 நாள் ராமர் பிறந்த நாளும், ஆஞ்சநேயர் 2 நாள் மட்டும் ஆ அவரு ஆமான்னே சொல்லல. மௌன சம்மதி அறிகுறி நான் பண்ணின்னுக்கிறேன். அதனால அ ராமர் பிறந்த நாள்ன்றத நான் நம்ம இந்து அப்படிங்கிறனால ராமர் தான் இந்து கடவுள் ஐடல். அதனால நம்ம அப்படியே ராமர் பிறந்த நாள் கொண்டாடணும். அதுக்காகலாம் கொண்டாடல. இல்லையா? நான் ஏன் கொண்டாடுறேன்? ராமா இஸ் ட்ரூ லிவிங் காட். சீதா பிராட்டி இஸ் ட்ரூ லிவிங் காடஸ். ஆஞ்சநேயர் இஸ் ட்ரூ லிவிங் காட். இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இருக்கிறதுன்னு மட்டும் இல்லாம எனக்கு அன்றாடம் வழிகாட்டுறாங்க. எனக்கு அடுத்த வாழ்க்கை நான் எங்க போகணும் வரணும்னு அவங்க தான் வழிநடத்தி எட்டுன்னு வராங்க. என்னுடைய அதிர்ஷ்டம் புத்தனும் எனக்கு என்னை பிடிச்சிருக்கு, அவருக்கு இயேசுபிரானுக்கு என்னை பிடிச்சிருக்கு, என்ன சென்ட் பீட்டரா இருந்திருக்கிற வரதான் செய்வாங்க. இவனுங்க ரிச்சுவல் பிஸ்னஸ். இவனுங்க ரிச்சுவல் பிஸ்னஸுக்கு இது இடைஞ்சல். ரிச்சுவல் பிஸ்னஸுக்கு இது இடைஞ்சல். பாப்பாவை வச்சு இன்னொரு கல்யாண காட்சி பண்ணிக்கணும். திடீர்னு நீ போய் சர்ச்சில் போய் பண்ணிட்டுனா இவனுக்கு வருமானம் போயிடுச்சு. இவ்வளவுதான். ரொம்ப சீப்பு. அதுவும் இல்லாமல் இவனுடைய இயல்பு துவேஷத்தை வளர்த்து பகையை மூட்டி 2 பேரும் சண்டை போடு. நீங்கள் இந்த இணையதளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போனால் அங்கே பாப்பா கமெண்ட் ஈஸியாக கண்டுபிடலாம். ஆக்சுவலி சாங்குடா அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் கமெண்ட்டு. அவங்களுடைய சந்தோஷமே சாடிஸ்டிக்கல் ப்ளஷர், குரூர மகிழ்ச்சி. 2 குரூப் அடிச்சுன்னா சந்தோஷப்பறம் பார்ப்பாங்க. இதெல்லாம் அடியனுடைய கண்டுபிடிப்பு, சமீபத்திய கண்டுபிடிப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்புறம் தான் புரியுது ஏன் குருநாதர் பிராமணில் போதெல்லாம் பேசாதேன்னு சொன்னது. அப்போவே அவர் என்னை அதுலேருந்து ஃப்ரீ பண்ணிட்டேன். குரு பக்தின்ற பேரில் நம்ம விட்டு கொடுக்கூடாதுன்னு போயிட போகிறான்ட்டு தான் நான் பிராமணா இருக்க தொட்டு நீ பிராமணர்களை கண்ணை மூடி ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எனக்கு அந்த பெரிய அளவில் ஒரு ஃப்ரீ பண்ணி விட்டார் பாரு பிரம்மேந்திரர். அவர் தான் டாப் குரு. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் சொல்லவே முடியாது. என்னதான் இருந்தாலும் குரு பிராமணர், அவரே பிராமணர் அப்படி இல்லை இருப்பானா. இன்னும் மறைந்தும் வாழும் பிரம்மேந்திரன்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னை சந்திக்கிறேன். ஏன்னா அவர் உருவாக்க தொட்டு எளிதில் அவரால் என்னை சந்திக்க முடியும். மறைந்த பிறகு இன்னைக்கும் பாராட்டுறாரு. துல்லியமாக சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ கூட அந்த ஏஜ் ஆகிடவே என்னால் அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. டைட்டாக இருக்குது காலையிலேருந்து. அப்படியே போனால் சொல்கிறாரு, மிக சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். துல்லியமாக இயங்கிக்கினே 24 மணி நேரம் இயங்கிக்கினே இருக்கிறீங்க. மிக சரியாக இயங்கிக் கொண்டு இல்லைன்னா இப்போ ஒன்று இழுத்தா ஒன்று போது, ஒன்று இழுத்தா இன்னொன்று இழுத்து. இதுவே 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும்னு பார்த்தா இது 8 தாண்டி இது போயின்னு இருக்கு. அதனால் மினிமம் ராமபிரான் சீதா பிராட்டியை பற்றிய நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ராமபிரான் பிறந்த நாளாக சொல்லணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கினே இருந்தால் தான். இல்லைன்னா அந்த அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஒரு வார்த்தையை அப்படி தட்டி விட்டான்னா அப்படியே ஊந்துருவீங்க நீங்கள். அந்த ஆர்குமெண்ட் ஸ்கில்லுன்றது பாப்பானப்போ பற்றியும் அந்த பொய்வாதம் வைக்கிறதுல அவ்வளோ செம்ம டாப். அதனால தான் உங்களுக்கு பல முறை நான் இதை சொல்லி 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 ஒரு விஷயம் உழுந்துட போகிறீங்க அவனுக்கு ஆர்குமெண்ட். அதெல்லாம் இல்லவே இல்லை. பிரம்மேந்திர சொன்னதான் கடவுளை தெரிந்த பிறகு கடவுளை பேசுன்னு என்னெல்லாம் அப்படிதான் வளர்த்தாரு. அதனால இப்போ இது கடவுளை தெரிந்த பிறகு இங்கே ஆசீர்வாதம் பண்ணி பேசுன்ட்டு போனார். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போற, உன்னிடம் வருகிறவர்களுக்கு கடவுளை பற்றி நீ சொல்லலாம். அப்புறம் அந்த முற்பிரிவெல்லாம் நான் ரிவீல் பண்ணப்போ சம்பந்தர் ராமனார்ன்றதெல்லாம் ரிவீல் பண்ணப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா அவர் திரிகால ஞானி, அவர் சொன்னதான் இன்னைக்கு நடந்துக்கினே இருக்கு. அதனால அவர்கிட்ட போய் மட்டும்தான் என்னை அப்படிதான் வளர்த்தாரு. மற்றவங்க விமர்சனங்களை பொருட்படுத்தாதே. குரு நான் சொல்கிறேன், நீ சரியாக இருக்கிறாய். கடவுள் சொல்கிறான் என்னிடம், நீ சரியாக இருக்கிறாய், இவ்வளவு போதும், முன்னேறுன்னு சொன்னார். பின்னால் உனக்கு புரியும்னார். அதனால நான் கடைசியே எதுவாக இருந்தாலும் அவரை தான் அவருடைய சர்டிஃபிகேட், அவருடைய அங்கீகாரம், அதை மட்டுமே பேஸ் பண்ணி நான் வளர்ந்தேன். அதனால் இது ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் போய் கேட்டேன். இந்த மாதிரி முற்பிறவியெல்லாம் சொல்லுங்கிறேன் சாமி, சம்பந்தர் ராமனர் என்ற இதெல்லாம் காளிதாசனாக இருந்தால் என் அம்மை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லினுக்கிறேன், குருன்ற முறையில் நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. அவர் வீட்டில் போய் பார்த்தோம், உடம்பு சரியில்லை இருந்தப்போ. அப்போ தான் அவரு கொடுத்தா அந்த ஒரு சர்டிஃபிகேட்டே எனக்கு போதும். அவர் துல்லியமாக மிகவும் சரியாக சொல்லி கொண்டு வருகிறீர்கள், அப்படியும் சரியாக சொல்லி கொண்டு வருகிறீர்கள் அப்படின்ட்டு. அது ஒன்று தான். வேற இவங்களுடைய விமர்சனம் அதான் சொல்கிறேன். இவங்களாம் கொலகாரனுங்க. இந்த நெல்லகிரி அண்ணன் போய் பிராமணம் கொலை வருஷம் கொடுப்பாங்க.
பிராமண பீடாதிபதி சங்கம் கூட்டி அதில் ரெசல்யூஷன் வச்சு பாஸ் பண்ணாராம் ஜெயேந்திர. அப்போதான் அடப்பாவீங்களா, பிராமண பீடாதி எல்லாருமே கொலைகாரனுங்க. அவன் அப்போதான் தெரியுது அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறானுங்களா. அவனை யாரையா கொலை பண்ணணுன்னா சங்கம் கூட்டுவானுங்களாம். கூட்டி இவனை வந்து ஒரு ஜெயேந்திர குறவன் என்ன சொல்கிறார், நான் ராசுன்னு ஒருத்தன் அவனுக்கு கொல்லணும், அது மட்டும் எனக்கு கனவுல காட்டி மறைஞ்சிச்சு. இது நம்மளும் போய் கொல்லணுன்றார் இவர். அப்புறம் தான் அங்கே தகவல் வருது, எப்பா நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருன்னா இந்த இந்து அமைப்புகள் அதில் இருந்தேன்னா நொந்து அமைப்புகள் அதெல்லாம் ஓடியாந்துருங்க, அதெல்லாம் ஓன இருக்கிற பாவம் தீந்தா போதுன்னுக்குறோம். நம்ம இதெல்லாம் போய் அவனுக்கு கூட சேர்ந்துக்கின்னு அவன் நல்ல அதுக்கப்புறம் விசுவாசன்றப்பெல்லாம் அவன் கை காட்டுற கொலை பண்ணி கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் அவன் கொலை பண்ணால் கம்முன்னு இருக்கணும். அப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். ஆமாம் ஆமாம் இதெல்லாம் இருக்கும் என்னத்துக்கு இந்த மாதிரி அப்படின்லாம் போவே இந்த படுப்பான். பாவத்திலே பெரிய பாவம் அடியார கொலை பண்ணுற பாவம். புண்ணிய பூமியின் பேர் இது. அதுவும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன். ராமர், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயர் இவங்களுடைய பாதுகாப்பு எப்படி வளர்த்துன்னு வராங்க, குழந்தைய போல வளர்த்துன்னு வராங்க. இந்த நிலையில் கொலை பண்ணணுன்ற எண்ணமே அவ்வளோ பெரிய பாவம், அவ்வளோ பெரிய பாவிங்க இவனுங்க. நீ என்ன ஸ்லோகம் சொன்னான்னா, மந்திரம் சொன்னான்னா, நீ என்ன தீட்சை வாங்கினா என்னது அதெல்லாம் போவே போகாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. பேரம் பேத்தி கொள்ளு பேர் காப்பாத்தீங்க. தெரியுதா? நேராக கடவுளை கும்பிடுங்க, அவ்வளோதான். உனக்கு என்னது காஞ்சி பேர் விட அதே கோயிலில் போகிற, நேராக போகிற, சிவனை கும்பிட போகிற, பெருமாளை கும்பிட போகிற, உனக்கு என்னத்துக்கு இது நடுவில் இந்த லொட்டு இவன் கொடுக்குற லொசுக்கு வச்சுக்க போகிற என்னத்துக்கு? அதுதான் காஞ்சி பேர் எப்படி தேரலன்றதே எனக்கு காமிச்சான்னு சொல்லிட்டேன். இது மொத்தமாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே கடன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். 30 வருஷ கதை என்ன சொல்லணுவாரு. கடைசியாக காஞ்சி பேர் எப்படி அந்த வாயிலுக்காக போகுது விசிறி அடிச்சுது, மேல் உலகம் போய் கேட்கலை, அவர் தேரல, அதையும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதனால் யாருன்னா எப்படியாவது போட்டோம். புரியுதா? இந்த சமய மதங்கள் அதில் போவாதீங்க. ஆனால் பிரம்மேந்திரரே அவருடைய அவதார நோக்கத்தையே சொன்னார், குருநாதரே. பாரத நாட்டில் ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான். இதுதான் பிரம்மேந்திரருடைய அவதார நோக்கம். ஜாதி சமயங்களை அழித்து. அப்புறம் அதை நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிறார் அவர். அது சொல்லுகிற சமய உணர்வு அழுகிய மாமிசம் போன்றது, இதை நாடு இதை விரும்பவில்லை. நீ பாருங்க, அந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் பாருங்க வெறி பிடிச்சி போய் பேசுவான். அதுலேருந்து ஒருத்தன் வந்து அங்கே வேலை செய்ய வந்தான் பொழுது, ஜேசு இந்த சர்ச்சு வச்சுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அங்கே வந்தே இருக்க மாட்டேன்ட்டு போயிடு. அறநாளோட வேலை. நீ முன்னாடி இந்த அமைப்பில் இருக்கிற தெரிஞ்ச உன்னை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்கடான்னு. உன்னை விட்டுருக்க மாட்டாங்க உள்ள. இவரு பெரிய கொத்த மாதிரியே சர்ச்சு வச்சுக்கோங்க, இதை மாதிரியே இருக்கும். அப்போ அதை பிரம்மேந்திரா தான் சொன்னார், சமய உணர்வு என்பது அழுகிய மாமிசம் போன்றது, நாடு இதை விரும்பவில்லை. இவனுக்கு தான் என்னமோ காட்டினுக்கிறானுங்க, பெரிய பெரிய இதுவெல்லாம் ஷோலாம் காட்டினேன் என்னமோ அப்படி இந்த நாடு விரும்பலன்னு சொன்னார் பிரம்மேந்திரர். சமயம் கடந்த இறைவனே தேன் கிண்ணம், இவனே அனைத்து நெஞ்சங்களும் விரும்பி கேட்கின்றன. இப்போ நான் சமயம் கடந்த உண்மை தானே சொல்கிறேன். உங்களை வந்து அப்படியே இதெல்லாம் நம்ம சொல்கிற சமய பிரச்சாரன்றது வேற. நீ இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பிரதோஷத்துக்கு அப்படியே போய் சண்டிகேஸ்வரோட நீ திரும்பி வரணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நந்திக்கு காதில் இது ஓதணும், இது இந்த மாதிரியே இருக்கும். இவ்வளோதான் சமய உணர்வு. அது எல்லாமே அதே மாதிரி கிறிஸ்டியன் பிரச்சாரம் எடுத்தா பாவிகளேன்னுவான். சொன்ன உடனே அவரு புண்ணியமான ஆயிடுறாரு. சைக்காலஜிக்கலி அவரு புண்ணியமான ஆயிடுறாரு. இவங்களெல்லாம் பாவின்ட்டார. அவருக்கு இயேசு தெரியாது. தெரியுதா? இயேசு தெரியுமில்ல, பாவிகளே பரலோகத்தில் இருக்கும் பிதாவே இவர்களை மன்னித்தருளும். இவர்களை மன்னித்தர இவரு என்னாரு? இவரே பாவம் பண்ணி பெறல. இவருக்கு இயேசு தெரியாது. எல்லா சமய உணர்வுமே தான் சொல்றேன். சமய உணர்வு அழுகிய மாமிசம் போன்றது. அதில் இருக்கிறவன் புடிவாதமா பிடிச்சிக்கின்னு என்ன ஒன்னா பிச்சுக்கின்னு போடணும். நீங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க. நீங்க ஆமா தெரிஞ்சோ தெரியாமல நீங்க இயேசுவான ஒரு வளம் வரீங்க, புத்தர்கிட்ட ஒரு நாள் ஒரு சல்லிட்டு அடிக்கணும். நீங்க வந்து நடராஜர் ஐயப்பனையும் கும்பிட்டு இங்க வரீங்க. பிள்ளையார் வெறும் ஒன்றுமே புரியாது. உங்களை நினச்சி பார்த்தா நம்ம யார் இந்துவா கிறிஸ்டியனா ஒன்றும் புரியாது. அப்படி புரியாமல் இருந்தால் நல்லது. ஏன் இது வேணாம் உங்களுக்கு, தெரியுதா? போடா எங்கள் தாசுசாமிடா சொல், நாங்கள் எங்கே ஒன்றா பறந்துருவோம்டா, நாங்கள் உங்கள் இதில் நாங்கள் மாட்டிக்க மாட்டோம். அப்படி தெம்பா சொல்லுங்க. யார் கேட்டா? அதை மீறி கேட்டானா சொல்லுங்க. உனக்கு கிறிஸ்டியன் பிரச்சாரம் தான், உனக்கு இயேசு தெரியுமா? நேராக தெரியுமா? தாசுசாமிக்கு தெரியும். அவர் தான் வந்து உணர்த்தினார். அவர்
செயின்ட் பீட்டர் இருந்ததெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னமும் அவர் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. உனக்கு தெரியும், நீ கிறிஸ்டியன்றல்ல, உனக்கு இயேசு தெரியும் நேரா. ஏன் தெரியாமல் நீ ஏன் பேசுகிற? இவங்க இங்கே வரான்ல இந்த மாதிரி தீட்சை சங்கு சகரம் கொடுத்து ஒருத்தர் பாவமாக வந்து எனக்கு அவரை பார்த்தா அவர் ஏதோ கீழ் நிற்கிறான்னு அவரும் சட்டை கேட்டு நின்னாரா. அவர் இந்த பக்கம் சக்கு இந்த பக்கம் சாக்கிறேன் முத்திரை குத்தி அவருக்கு நாராயண மந்திரம் ஓச்சு அவர்தான் நீ வந்து பெருமாள் தரையா யாரையும் கும்பிடக்கூடாது. அவர் அப்படியே அப்செட் ஆகி வந்து இப்போ எப்படி சாமி எனக்கு தலையை பிச்சுன்னு மீறி கும்பிட்டா இவங்க குத்தமாயிடுமா, கும்பிடாமலே இருக்க முடியலையா. எனக்கு தெரியாது, நீ அண்ணன் கேட்டா போனீங்கன்னு நான். அதனால இதெல்லாம் வாங்காதீங்க, புரியுதா? இந்த சமய தீட்சை இதெல்லாம் வாங்கி மறைமுகமாக அவங்களுக்கு அடிமையாக்கி உங்களை போட்டு நெருக்கடி கொடுத்து உண்மை தெரிய வரும்போது நீ வேணா இது இடிக்கும், என்னடா இது என்னடா இது குருக்கு துரோகம் பண்ற நீ அப்படின்னுவான். சொன்ன உடனே நீ காலி. ஐயோ குருக்கு துரோகம். நான் இங்கே அந்த மாதிரி சமய தீட்சைலாம் கொடுக்கல. சமயம் கடந்து சுதந்திர பறவைகளாக பரப்பீர்கள்ன்ற நம்பிக்கைகளை எவ்வளோ சொல்றேன். கடவுளை தெரிந்து சொல்கிறேன், இவ்வளவுதான். தெரியுதா? ராமபிரானை தெரிந்து சொல்கிறேன், இயேசுவை தெரிந்து சொல்கிறேன், தெரிந்து சொல்கிறேன், அவ்வளவுதான். எனது விஷயம் இவைகளை தெரிந்த குருநாதர் பிரம்மேந்திரர் அவரிடம் பாடம் படிச்சிருக்கிறார். சரியா? நான் கால் எடுத்து வைக்கும் போதே அவர் வகுப்புல நீங்க தான் இருக்கிறாயா நீங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன் குரு தேடி நின்றாரு என்ன சீடன். அடுத்த கண்டிஷன் பிராமணன் கூட சேரக்கூடாது, கண்டிஷன் போட்டு வச்சாரு என்ன. அதுவும் மீறி அந்த 10 வருஷம் வகுப்புல அதுவும் மீறி முகதாட்சின்னு நம்ம மூஞ்சி லட்சம் மாதிரி வர முடியாது. அவங்க பேசும்போது கை குலுக்கும்போது குழுக்கிறோமா, அப்போதான் பயங்கர கோங்கம் வந்துச்சு அவருக்கு. அதில் வந்து நான் சொலைக்காரன் தான் என்கிட்ட இல்லைன்னா வேற குரு தேடி போயிட்டு அவ்வளோ என்னடா இவ்வளோ கடுமையாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இப்போ புரியுது. ஏன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த குழுவு, அவங்கள தாங்கி பிடிக்குது, அவங்கள பெரிவாழ்ந்து அவரை சுதந்திர பறவாழ்ந்து நடுப்பிரிவா நடாத பிரிவான்ட்டு அவர் காஞ்சி பெரியவர் இதுவெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய கதை. அது பின்னால என்ன ரொம்ப நாஸ்தி. அதெல்லாம் காஞ்சி பெரிய மகிமேனி எழுதிய புசலசுமா போகிறதும் அப்படியே அதெல்லாம் நீ நம்பின்னு வர்றது. அது எனக்கு அந்த வாயில் காப்பான் தெய்வம் என்ன சொல்லிச்சு, இவரை விசிறி அழிச்சிட்டு அதிருது நெடுன்னு உயரமா இவரும் துடுற பாயிறாரு அப்படியே அனாவசியமா சொல்லிட்டு அடி அழிச்சிட்டு உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தில் இங்கே வச்சுக்கூடாது. அது அட்லீஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போனார். ஒரு பெரிய விஷயம் தான். 2வது வாட்டியும் பாயிறாரா, 2வது வாட்டியும். அப்போ இது தெரிஞ்சு நான் சொல்கிறேன்ல, இவங்களையும் தெரிஞ்சு சொல்கிறேன். தேராத காஞ்சி பேர் தேரலன்றதையும் சொல்கிறேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? கடவுள் எனக்கு காமிச்சிட்டான், எனக்கு காஞ்சி பேர் என்ன குடுக்கல் வாங்கல் எங்களுக்குள்ளா சண்டை. உண்மையை சொல்லணும் அவ்வளோதான். என்னத்துக்கு இவங்களா அதை தான் இதை சொல்கிறேன் நான். என்னத்துக்கு உங்களுக்கு கோயிலில் போய் வைக்கிறது, பூஜை ரூமில் வச்சுக்கிறது, புள்ளையார வச்சு கும்பிடு, முருகரை கும்பிட்டு போ, சிவனை கும்பிடு, பெருமாள் கும்பிடு, யாரும் ஒன்று என்ன சொன்னா? இன்னத்துக்கு இதெல்லாம் வந்து வைக்கிற வச்சோட இப்போ அந்த மேல் உள்ள தேராத ஆளை வச்சு நீ கும்பிட்டு காட்டிய நேரடி சீடர்களே தேரலையே. நேரடி சீடனை கொலகாரன் நகரம். அடுத்து இவரை பற்றியா பண்டிலாக வருது நியூஸு. வானான்ற நான் அது எதனா இருந்துட்டு போனேன், யாருனா தான் இருந்துட்டு இருக்கிட்ட பண்ணி வச்சு என்ன சொல்லப்படாது. வந்துனே இருங்க, நீங்கள் போய் சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, அதுவே கொலகார கும்பல். அதனால் இன்றைக்கு தினம் இன்னும் பூஜையாக ஆரம்பிக்கலை. ராமபிரான் பிறந்த நாளில் ரொம்ப சுருக்கமாக இதெல்லாம் சுருக்கி பேசுகிறேன் உங்ககிட்ட. வருடம் பூரா நீங்கள் வரும்போது ஒரு நாள் ஒன்று நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அப்படியே போய்கொண்டே நம்ம இருக்கலாம், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ராமபிரான் பிறந்த நாளான இன்று அது ஏன் அவனுக்கு சம்ஸ்கிருதத்தை போட்டு இது பண்ணி ராமநவமின்றது ஸ்ரீராமராமின்றது என்னத்துக்கு? அதெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் பாடினாங்கல்ல, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடிப்பறை கொண்ட யாம் பெரு சம்மானம் பாடுறாங்களா இல்லையா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக. என்ன தமிழ்? கூடாரை வெல்ல ஸ்ரீ கோவிந்தானா பாடினாங்க அவங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா தமிழில் பாடினாங்களே. என்ன அவங்க கெட்டு போனா போய் பெருமாள் கூட கலந்துட்டாங்களே. என்ன போய் அதை சீர் இருக்கிற இடத்தெல்லாம் ஸ்ரீ அப்படின்னு மாற்றி விட்டுன்னா என்ன தான் இவனுங்க சும்மா. அதான் கடவுள், அதனால தான் பிரமே சொன்னேன். சரியா கடவுளை தெரியாத தொட்டு அது உள்ள இவன் அறிவாளித்தனமா இவனுடைய மலை மூளைன்னு பேர். அது மும்மலம் நீங்கி இருக்கணும் கடவுளை தெரியணும்னா. அந்த மலை மூளைன்றது மும்மலம் ஆணவம் கண்மம் மாயெல்லாம் நீங்காத மூளையை வச்சு அதை ஒன்று ஊற்றில் பரல் பண்ணி அதில் ஒன்று தயாரிக்கிறது. தயாரிச்சு அதுதான் சமயம் இதான் இவனுக்கு கொடுக்குறது. இது இவ்வளோ கேவலமாக இருக்கும். தேராது, வேற ஒன்றுமே இருக்கு. அல்டிமேட் எய்ம் என்ன? உனக்கு கடவுள் தெரியணும், கடவுள்கிட்ட தேரணும். அதே போயிடுச்சு, அங்கேயே போயிடுச்சு. காஞ்சி பெரியவரோடவா
போயிடுச்சு, அதுவே காலி. மீதி என்ன அப்புறம்? அதனால அதெல்லாம் வேணாம். அதனால இந்த ஸ்ரீராம பிரான் பிறந்த நாள். உங்களுக்கு பல முறை நான் சொன்னதான், நான் பிராமணனும் கிடையாது, எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது இல்லையா? இவங்க சொல்கிற பிராமண ஜாதியில் பிறக்கணுன்றதோ இல்லை சம்ஸ்கிருதம் தான்ன்றதோ உள்ள ஏதாவது அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம்னா தெரியாது. எனக்கு தான் இவ்வளோ அனுகிரகம் செய்து இவ்வளோ தூரம் அருள் செய்து விளையாடி கொண்டு வருகிறார்கள் இவ்வளோ கடவுள்களும். நல்ல வேலை எனக்கு சமஸ்கிருதம் தெரியல, நான் ரொம்ப நிம்மதியாக. குருநாதருக்கு தெரியும், அவர் யாருன்னு ஒரு நாள் கூட சமஸ்கிருதம் படியாலாம் சொன்னதே கிடையாது. ஆனால் எனக்கு இது தெரியாத எனக்கு இந்த அளவிற்கு அருள் செய்து கொண்டு வருகிறார்கள். நமக்கு அது போதும். ராமபிரான் புகழை பாடலாம், சிதம்பரட்டி புகழை பாடலாம். அப்புறம் இந்த தப்பான ராமாயணம், ராவணேஸ்வரன் நோவச்சு நொங்கச்சு குடும்பாவி கொளுத்தி அது அடிஷ்னலாக கொஞ்சம் வச்சுங்க. என்கிட்ட வரவங்க ராவணேஸ்வரன் சாமி கிட்ட சொல்லிக்கிறாரு, இதெல்லாம் இல்லை அப்படின்றதையும் மனசில் வச்சுங்க. அதுக்கு பின்னால் போகுது. அதனால் பாவம் தான் வரும், வேற ஒன்றும் கிடையாது. என்ன எல்லாரும் கூடயும் நம்ம செஞ்சுட்டு போகலாம்னா பாவம் வரும். ஒரு அந்த தப்பு செய்யாத ஒருத்தனை ஒரு 1000 வருஷமா அவமானப்படுத்தினே இருக்கிறானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி எவ்வளோ நொந்து இருந்தால் அவர் அண்ணன் சந்திச்சு சொல்லியிருப்பார். நான் சாதாரண ஆள் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன், அண்ணன் சந்திச்சு சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ நொந்து போயிருக்கணும். இந்த மாதிரி பெரிய மகான்கள் எல்லாம் நோவடிக்கிற வேலையை செய்கிறான் பாப்பான். இதே மாதிரி செஞ்சுதான் யூத சமயம் அழிஞ்சுது. அதே மாதிரி தான் அங்கே இயேசுவை கொண்டுட்டு இங்கே வந்து சமண சமயத்தில் பூந்து இதே செஞ்சாலும் சமண சமயம் அழிஞ்சுது நாட்டில். இதே மாதிரி தான் புத்த மதத்தில் சேர்ந்து அங்கே இதே அட்டகாசம் பண்ணானுங்க, புத்த சமயம் அழிஞ்சுது. இந்த தகவல் எல்லாம் மறைச்சிட்டு இப்போ இந்துடான் வந்து உட்காந்து இந்த வேலையை செய்கிறான். ஆனால் ராமபிரானிடம் அதெல்லாம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ ஒருவேளை உங்களால் நான் சொல்கிறத புதுசாக வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியாம கூட இருக்கலாம். ராமபிரான் வேண்டிங்க, எனக்கு புரிய வைங்க, இவர் ஏதோ சொல்கிறாரு, சரி அதை நான் ஏற்றுக்கலான்னு தெரியல, எனக்கு அருள் செய்யுங்க. ராமபிரான் இருக்கிறது உண்மை, ட்ரூ லிவிங் காட் இஸ். அதனால் உண்மையிலேயே நீங்கள் வேண்டிக் கொண்டால், உண்மையான பிரார்த்தனை இருந்தால் அதுக்கு செவி சாய்க்கு தான். எனக்கு இவ்வளோ தூரம் செவி சாய்த்து கொண்டு வராங்களே, அந்த மாதிரி கூட நீங்கள் வேண்டிங்க. நான் சொல்கிறத அப்படியே உடனடியாக ஏற்றுக்கணும், புதுசாக வரும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்க. ரொம்ப நாள் நீங்கள் வரவே உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை நான் சொல்லும்போது உங்களால் ஏற்றுக்க முடியுது. புதுசாக சமீபமாக தான் வராங்கன்னும் போது கொஞ்சோண்டு அவங்களுக்கு இடிக்கும். நான் சொல்கிறேன், அந்த ப்ரீ ஆக்குபைட் தாட்ஸ், அதை பற்றி பிரம்மேந்திரன் நிறைய சொல்ல. ப்ரீ ஆக்குபைட் தாட்ஸ் புத்தகம்லாம் படித்து முன்னால் இதுதான் தீர்மானமாக உன் மைண்டில் உட்காந்து இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் எடுத்துப்பட முடியாதுன்னு அவரு சொல்லியிருக்கிறார். அதனால் எனக்கு அதெல்லாம் கோபம்லாம் வர்றது கிடையாது. அவங்களுக்கு முன்னாலே ஏறி போச்சு, அது நம்ம என்ன செய்யணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டிக் கொள்ளலாம், கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம். ராமபிரான் பிறந்த நாளான இன்று ஆஞ்சநேயர் பெருமான் அடியனுக்கு சொல்லித்தந்த அந்த 2 ராமநாம பஜனைகளை சிறிது செய்துவிட்டு, வழக்கம் போல் வசந்த நவராத்திரியிலே அம்மை ராஜராஜேஸ்வரி செய்கிற விளக்கு பூஜை எல்லாம் குத்து விளக்கெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க. ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை, எனக்கு தகுந்த அகல் விளக்கு வச்சு இதை பூஜை பண்ணுறீங்க. அதை நாம் செய்துவிட்டு தொடர்ந்து இந்த வசந்த நவராத்திரி விழாவை ராமர் பிறந்த நாளோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். ராமபிரானுடைய ஆசீர்வாதமும் அம்மை ராஜராஜேஸ்வரி தாயின் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்கும்